ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரீபாண்ட் மூவி தான் பார்க்க போகிறோம். எனக்கு இந்த மூவி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த மூவிக்கு லைக், கமெண்ட், ஹைப், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிருங்க. இப்போ வாங்க நம்ம மூவிக்குள்ளே போகலாம். மூவியோட ஸ்டார்டிங்கேவும் ஒரு ஹாஸ்பிட்டலில் 6th ஃப்ளோரில் ஒர்க் பண்ணுற எல்லா டியூட்டி நர்ஸையுமேவும் லைனாக வர சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஆள் தான் நம்மளோட ஹீரோயின். இப்படி எல்லாருமே அங்கே வந்து நிற்க ஒரு டாக்டர் இருந்துட்டு செகண்ட் மாஸ்டர் இந்த மாதிரி எல்லா நர்ஸுமே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் என்னது செகண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறா. பார்த்தா ஹீரோ ஐயோ இவனா போச்சு போச்சு மாட்டிக்கிட்டோம், மறுபடியும் ஹீரோ என்ன திரும்பவும் கூட்டிட்டு போகிறதுக்காண்டி தான் வந்திருக்கான், என்னோட பாஸ்ட் லைஃப்பில் நடந்த மாதிரி எல்லாமே நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. ஹீரோ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்கெல்லாம் எடுத்து போட்டுக்கிறா. அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறா. ஹீரோயின் ஹீரோ கூட ஒன் நைட் ஸ்டாண்டில் இருந்திருக்கா. கண்முழிச்சு பார்த்தா ஹீரோ ஐயோ இவனை வந்து போன லைஃப்லேயும் நான் இப்படி தான் அவனை வந்து காப்பாற்றினதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு இவன் ஒரு சைக்கோ பாத்துன்ட்டு. இவன் மறுபடியும் என்னை கூட்டிட்டு போய் அவனோட கீப்பா வச்சுக்க போறானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே பயந்துகிட்டு இருக்கா. அப்படியே லாஸ்ட் நைட் என்ன நடந்துச்சுன்ட்டு காமிக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட வலுக்கட்டாயமா தப்பா நடந்திருக்கான். இப்போ அப்படியே பாஸ்ட் லைஃபை காமிக்கிறாங்க. அவ சாகுறதுக்கு முன்னாடி ஹீரோ சைக்கோ பாத்துங்கிற விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வர இதுக்கப்புறமும் இவன் கூட வாழ்ந்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இவ அடிக்கடி வீட்டை விட்டு ஓடிடுவா போல இருக்கு. ஹீரோ அவளை தேடி கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு வரதே அவனோட வேலையா வச்சிருக்கான். இப்பயுமே ஹீரோயின் அப்படிதான் ஓடி போறதுக்கு ட்ரை பண்ண ஹீரோ கிட்ட மாட்டிக்கிட்டா. அவனுமே இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர இவ என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை நறுக்குன்னு கடிச்சு வச்சிடுறா. அதுல வலி தாங்க முடியாம அவன் கையை விட இவ பொத்தக்கடின்ட்டு மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிருக்கா. அதுவும் ஹீரோவோட கண் முன்னாடியேவும். எல்லாத்தையுமே ஹீரோயின் இப்ப நினைச்சு பார்த்துட்டேவும் முடிஞ்ச அளவுக்கு இவங்கிட்ட இருந்து இந்த லைஃப்ல தள்ளியே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ எதுக்காண்டி இவங்க எல்லாருமே வர சொல்லியிருக்காங்கன்னா லாஸ்ட் நைட் வந்து நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட ஒன்னா இருந்திருக்கா. ஆனா நம்ம ஹீரோக்கு வந்து தெரியாது அது வந்து ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினோட ஒரு காது கம்மல் மட்டும் ஹீரோவுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஹீரோ கூட இருந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் இவங்க எல்லாரையுமே வந்து ஹீரோ வர சொல்லியிருக்கான். அந்த கம்மல் எடுத்து காமிச்சோடனே ஹீரோயின்கெல்லாம் பக்குன்ட்டு ஆயிடுச்சு. அவள் காது தொட்டு பார்க்குறா. ஐயோ என்னோட கம்மல் தானே இது எப்படி காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி இருக்க அவள் இன்னொரு காது கம்மலையுமே கழட்டி மறைச்சு வச்சுக்கிறா. அசிஸ்டன்ட்மேவும் அங்கே இருக்கிற எல்லா நர்ஸுகிட்டையுமே வந்து காமிச்சிட்டு இருக்கான் உன்னோடதா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாருமே இது இல்லை இல்லை என்னோடது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே இருந்துட்டு இது உன்னோட தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர ஹீரோயின் வாயை முட்டு அமைதியா இருடி அப்படிங்கிற மாதிரி சிக்னல் காமிக்க அசிஸ்டன்ட்மேவும் ஹீரோயின் கிட்ட வந்து கேட்க ஹீரோயின்மே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அசிஸ்டன்ட்மே அங்கேருந்து போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு நிம்மதியா இருக்கு அப்பாடா அப்படிங்கிற மாதிரி மூச்சு விட இது எல்லாத்தையுமே ஹீரோவும் அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். இப்போ இன்னொரு நர்ஸ் ஹீரோ கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி அன்னைக்கு டியூட்டியில் இருந்தது ஹீரோயின் தான் அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுக்க ஹீரோயினுக்கு இதை கேட்டுட்டு தூக்கி வாரி போட்டுருது. ஹீரோவும் அந்த தோட வாங்கிட்டு ஹீரோயின் பக்கத்தில் வந்து இது உன்னோடதா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் அப்படியே நிமிந்து ஹீரோவை பார்க்குறா. அவளுக்கு அப்படியே பாஸ்ட் லைஃப் எல்லாமே கண் முன்னாடி வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஹீரோவும் இருந்துட்டு ஹீரோயின் கிட்ட இங்க பாரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்னோட உயிரை வந்து காப்பாத்திருக்க. ஸோ நான் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்ட்டு சொன்னேன். இங்க பாரு இதுக்கப்புறம் நீ செத்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி நான் உன்னை விட மாட்டேன், நீ என் கூடயே தான் இருந்தாகணும், நீ என்னோடது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டிருப்பான் அவ சாகுறதுக்கு முன்னாடி. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு நான் பாஸ்ட் லைஃப்ல செஞ்ச அந்த மிஸ்டேக்கை நான் திரும்பவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இது என்னோடது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஃப்ரெண்டுமே இருந்துட்டு அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர வாயை மூடிட்டு இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க பாருங்க நான் வந்து ஒரு விஷயத்த பார்த்தேன் அது இப்போ சொல்றது சரியா இருக்குமான்ட்டு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல ஹீரோவுமேவும் அங்கே இருக்கிற மற்ற நர்ஸ் எல்லாரையுமேவும் அனுப்பி வச்சிடறான். அனுப்பி வச்சதுக்கப்புறம் ஹீரோயின்மே இருந்துட்டு நான் இந்த மாதிரி என்னோட டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு அந்த ரூமுக்கு வந்தேன். ஆனால் அங்கே ரூமுக்கு வெளியிலேயும் கொஞ்சம் அந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு நான் சொல்றது புரியும்ட்டு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த இயரிங் அந்த பொண்ணோட கூட இருக்கலாம், அந்த பொண்ணை விட்டுட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. சரி அப்பனா நீ என்ன பார்த்த அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்லை நான் எதுவுமே பார்க்கல, நான் அந்த சவுண்டு கேட்ட உடனே அங்கேருந்து போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லி சமாளிக்கிறா. ஹீரோமேவும் லாஸ்ட் நைட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்க்குறான். ஹீரோ அடிபட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். அவன் பின்னாடியே 2-3 அடியாட்களுமே துரத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோயின் வந்து ஓவர் டைம் வந்து டியூட்டி பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஃப்ரெண்டுக்காரி வந்துட்டு நீ போய் ரெஸ்ட் எடு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின்மே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காண்டி போக அப்போ அந்த ஹாஸ்பிட்டலோட டைரக்டர் வந்து ஹீரோயினுக்கு ஒரு கப் காஃபி கொடுக்குறான். இந்த காஃபியை நீ மட்டும் குடி, வேற யாருக்கும் கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த டைரக்டருக்கு வந்து ஹீரோயின் மேல ஒரு கண்ணு. அந்த காஃபில வந்து மருந்து கலக்கி ஹீரோயினுக்கு வந்து கொடுத்துருக்கான். இவளுமே சரி ஓகே நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் இதெல்லாமே பண்ணிட்டு இந்த காஃபி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போக இவன் வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்க. அப்போ ஒரு நர்ஸ் அங்க வந்துட்டு இந்த மாதிரி எமர்ஜென்சி நீங்க வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனுமே வேற வழி இல்லாம அங்க இருந்து போயிடுறான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு வந்திருக்கா. அங்க ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு இவ கத்திக்கிட்டு அங்க இருந்து போலான்னு பார்த்தா ஹீரோ இவளோட காலை பிடிச்சிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்க இவளுமே வேற வழி இல்லாம ஹீரோக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அவள் ரொம்பவே டயர்டா இருந்ததுனால ஹீரோ வந்து சரியா கவனிக்கவே இல்லை.
அதே சமயம் ஹீரோக்கும் அடிபட்டிருக்கிறதுனால அவனால ஹீரோயினியை சரியாகவும் பார்க்கவும் முடியல. பத்தாததுக்கு அந்த டைரக்டர் ஹீரோயினுக்கு ஒரு காஃபி கொடுத்தால, அந்த காஃபியை வேற எடுத்து ஹீரோ குடிச்சிட்டான் வலி தாங்க முடியாம. ஹீரோயினியும் கட்டு இதெல்லாமே போட்டு விட்டதுக்கப்புறம், உங்களுக்கு கட்டு இதெல்லாமே போட்டாச்சு. ஆனா உங்களுக்கு ஓவரா பிளட் வந்து ரொம்பவே லாஸ் ஆயிருக்கு. நீங்க ஒரு ட்ரிப்ஸ் போட்டு இங்கேயே ரெஸ்ட் எடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் அங்கேருந்து போலான்னு பார்த்தா, இவன் தான் ஆல்ரெடி அந்த ட்ரக்ஸை வந்து குடிச்சிட்டான் இல்லையா? ஸோ இவனுக்கு ஒரு மாரி இருக்க, ஹீரோயினியை இழுத்து வச்சு கிஸ் பண்ணி தப்பா நடந்திருக்கான். இதுதான் அன்னைக்கு நடந்திருக்கு. ஹீரோவுமேவும் அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்க. அசிஸ்டன்ட் இருந்துட்டு, கேமரா ஃபுட்டேஜ் வந்து எப்போ வேணாலும் கிடைச்சிரும். நம்ம அதை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவுமேவும் ஹீரோயினி இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயினுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஹீரோ இங்க வருவா, இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஹீரோயின் என்ன பண்ணியிருக்கான்னா, இவ ரீபாண்ட் ஆகி இங்க வந்த உடனேவும் ஹீரோயின் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த அந்த ரூம் கேமரா எல்லாத்தையுமேவும் இவ வந்து உடச்சி விட்டுட்டா. அப்பாடா! ஒரு வழியா இந்த லைஃப்ல ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. அவன் இன்னைக்கு நம்மள கண்டுபிடிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹாப்பியா வந்துகிட்டு இருக்க. ஆப்போசிட்ல ஹீரோவோட அம்மா வந்து யார்கிட்டயோ கால்ல பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நான் சைனாக்கு வந்திருக்கேன் என்னோட பையனை மீட் பண்றதுக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தெரியாதனமா ஒருத்தன் பைக்ல இடிக்க வர இவங்க கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்த ஹீரோயினால எப்படி சும்மா இருக்க முடியும்? அவ தான் ஒரு நர்ஸ் ஆச்சே. ஓட்டமா ஓடி போய் அந்த ஆன்ட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கா. ஹீரோ வீட்டுக்கு வர அங்க ஹீரோவோட அம்மா இவனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்த உடனேவும் 22 வருஷம் கழிச்சு பையனை பார்க்குற ஆசையில வந்து அம்மா பையன்கிட்ட வர, ஆனா ஹீரோ வந்து சரியா மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்கிறான். என்ன நடந்திருக்குன்னா, 22 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது அம்மா வந்து ஹீரோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருப்பாங்க. இவனுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்திருக்கான். இது எல்லாத்தையுமேவும் அம்மாவுமே இப்போ நினச்சி பார்த்துட்டு, சாரிப்பா உன்னை வந்து 22 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போயிருக்கூடாது, அம்மாவை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து ஹீரோ கையை பிடிச்சி கேட்க, ஹீரோ வந்து கையை தட்டி விட்டுறான். அப்போ அம்மா கையில் வந்து காயம் பட்டிருக்கு இல்லையா, ஹீரோயின் கட்டு வேற போட்டு விட்டுருக்கா இல்லையா, அந்த கட்டை வந்து ஹீரோ நோட் பண்ணுறான். லாஸ்ட் நைட் நம்ம ஹீரோக்கு காயப்பட்டிருக்கும் போதும் ஹீரோயின் வந்து அந்த மாதிரி தான் கட்டு போட்டுட்டு இருப்பா. இந்த நர்ஸ்ல எல்லாம் கட்டு போடுறதுக்குன்ட்டே அவங்களுக்குன்ட்டு ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டைலில் வந்து ஹீரோயின் கட்டு போட்டு விட்டுருக்கிறத ஹீரோவுமே நோட் பண்ணிட்டு, இது யார் உங்களுக்கு போட்டு விட்டது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான். இன்னொரு பக்கம் ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காண்டி ஹீரோயினோட அண்ணன் ஹீரோயினோட வீட்டுக்கு வந்திருக்கான். ஹீரோயினுக்கு ஹீரோயினோட அண்ணனை பார்த்தோன்னே ரொம்பவே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. என்னன்னா பாஸ்ட் லைஃப்பில் வந்து அண்ணன்காரன் இறந்து போயிட்டான் போல இருக்குது. ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்திருக்கா. நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணல என்னை விட்டுட்டு போக மாட்டேன்ட்டு, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருந்திருக்கா. ஹீரோ தான் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அவனை வந்து இது பண்ணாத, இறந்தவங்க திரும்பி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்த, ஹீரோயினுக்கு கோவம் வந்து ஹீரோவை அடிச்சிடுறா. அவனை கொன்னது நீ தான், உன்னை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமாக அந்த இடத்துல வந்து சண்டை போட்டுருப்பா ஹீரோ கிட்ட. இது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு அவள் ஒரு மாதிரி ஆச்சரியமா அண்ணனையே பார்த்துட்டு இருக்கா. அண்ணனும் இருந்துட்டு இப்படி எதுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க, என்னத்தை யோசிச்சுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அண்ணனுமே கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வந்து வேலை செஞ்சுட்டு ரொம்ப டயர்டாக வந்திருக்கல, உனக்காண்டி தான் நான் சிக்கன் விங்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், வா சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அண்ணனுமேவும் வாவ் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காண்டி உட்காடுறான். தங்கச்சியுமே இருந்துட்டு, நீ இந்த மாதிரி வெளியூர் போய் வேலை இதெல்லாமே பண்ணுறல, அதெல்லாமே விட்டுரு, உள்ளூர்லேயே ஏதோ வேலை இருந்தால் பார்த்து பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அண்ணனுமே இருந்துட்டு, உன்னோட டவுரிக்காண்டி கொஞ்சம் பணம் தேவையில்லை, ஸோ அதை சேர்க்குற வரைக்கும் நான் வேலை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்ல, ஹீரோயின்மே இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஹீரோவோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. இவளும் பேசினோடனேவும் ஒரு ஹோட்டலுக்கு போறா. ஆண்டி தான் இவளை அந்த ஹோட்டலுக்கு வர சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. இவளுமே ஆண்டிக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல ஹோட்டலுக்கு வரா. ஆண்டி இருந்துட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி என்னோட பையன் வந்து கட்டு போட்டு விட்டவங்களை பார்த்து தேங்க்ஸ் பண்ணணுன்ட்டு சொல்றாமா அப்படிங்கிற மாதிரி ஆண்டி சொல்ல, அப்பன்னு பார்த்து கரெக்டா ஹீரோவுமே வந்துடுறான். ஹீரோ பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னடா எங்க போனாலும் திரும்ப திரும்ப இவனையே பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா திரும்பி நின்று ஒரு கண்ணாடியை வேற எடுத்து போட்டுக்கிறா. எனக்கு இதை பார்க்கும்போது மருவு வச்ச உடனே மாறு வேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. கண்ணாடி போட்டா அடையாளம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ பாஸ்ட் லைஃப்ல ஹீரோயின் கிட்ட எனக்கு அம்மா இல்லை இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் போல இருக்கு. ஹீரோயின் இப்போ பார்த்துட்டு, அப்போ மட்டும் அம்மா இல்லைன்னு சொன்னா இப்போ திடீர்னு எங்கேருந்து அம்மா வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்க. ஹீரோவுமே இருந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு கட்டு போட்டு விட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவளுமே கண்ணாடி போட்டிருக்கனால அடையாளம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே திரும்ப, ஆனால் ஹீரோவுக்கு வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக டவுட் வருது. ஹீரோயின்மே இருந்துட்டு, பரவாயில்ல ஆண்டி வந்து நல்லா இருக்காங்களான்னு பார்க்கறதுக்காண்டி தான் நான் வந்தேன், இப்போ நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தப்பிச்சு போயிடலான்னு பார்த்தா ஹீரோ விட மாட்டேங்கிறான். டக்குன்ட்டு கையை பிடிச்சிக்கிறான். ஹீரோயின்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுருது. ஐயோ கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ இருந்துட்டு அவள் கட்டு போட்டிருக்கிறத பார்த்துட்டு, நீ கட்டு போட்டிருக்கிறத பார்த்தா ஒரு ப்ரொஃபஷனல் எப்படி பண்ணுவாங்களோ அப்படிதான் நீ பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, ஹீரோயின் வந்து சமாளிக்க ஆரம்பிக்கிறா. அது வந்து நான் ஆன்லைன் கிளாஸை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன், ஸோ அவங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் நானும் பண்ணேன், வேற எந்த ஒரு இதுவுமே கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் தான்,
சரி ஓகே நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகலான்னு பார்த்தா மறுபடியும் ஹீரோ போக விட மாட்டேங்கிறான், கையை பிடிச்சிக்கிறான். லாஸ்ட் நைட் எனக்கு ஒரு இன்ஜுரி ஆச்சு, என்னை காப்பாற்றினா அந்த பொண்ணுமேவும் இப்படி தான் கட்டு போட்டு விட்டாங்க. ஒரு வேளை நீங்கள் 2 பேரும் ஒரே ஆளா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க ஹீரோயின் டக்குன்ட்டு இல்லை இல்லை நான் எப்படி அதுவாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு சொல்ல ஹீரோ இருந்துட்டு பரவாயில்லையே இவ்வளோ சீக்கிரமாக பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்ல அம்மாவுக்கு புரியுது. சரி ஓகே இவங்க 2 பேரும் பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அங்கேருந்து இவங்க 2 பேரும் பேச விட்டுட்டு போயிடுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினையே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். ஹீரோயினியும் ஹீரோவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ இருந்துட்டு இவ எதுக்கு என்ன இப்படி முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கா, உனக்கு என்ன தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க ஹீரோயின் இருந்துட்டு இல்லை இல்லை எனக்கெல்லாம் தெரியவே தெரியாது, நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆளு எனக்கு எப்படி தெரியும், நான் வீட்லேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு பசிக்கலை, நான் ஆன்ட்டியை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன், சரி ஓகே இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓடலான்ட்டு ட்ரை பண்ண ஹீரோ இருந்துட்டு சரி இன்னும் எனக்கு உன்னோட பேர் தெரியலையே, என்னோட அம்மா வேற சீக்கிரமா வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல ஹீரோயின்மேவும் விட்டா அவளோட பேரை வந்து உளறி இருப்பா. அதுக்கப்புறம் லைட்டாக சுதாரிச்சுட்டு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. இதை வந்து ஹீரோவுமே பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சுட்டு தான் இருக்கான். அப்பா அம்மாவுமே அங்கே வந்துட்டு ஹீரோ கிட்ட என்னடா உனக்கு அவளை பிடிச்சிருக்கா, நான் ஆல்ரெடி அவளை பற்றி எல்லா டீட்டெயிலுமே வந்து கலெக்ட் பண்ணிட்டேன், அவள் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, அவளோட பேர் வந்து இது அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல அந்த பேரை கேட்டோடனே இவனுக்கு எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. ஏன்னா அந்த இயரிங் செக் பண்ணும்போது ஹீரோயினுமே அங்கே தானே இருந்திருப்பா, அப்போ ஃப்ரெண்டு இருந்துட்டு அது உன்னோட இயரிங் மாதிரி இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்லியிருப்பா. அப்போ பேர் சொல்லும்போது ஹீரோவுமே நோட் பண்ணியிருப்பான். இப்ப அது எல்லாமே நினைச்சு பார்த்துட்டு அப்பனா அவதான் இவளா, ஏன் இதை வந்து மறைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோயினியை காமிச்சா அவ வந்து அவளோட அண்ணா கிட்ட பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. நீ ஒன்னும் கவலைப்படாத நான் சீக்கிரமா வந்துடுறேன். சரி ஓகே, உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா, நீ காலேஜ் படிக்கும்போது உன்னோட கிளாஸ்மேட் ப்ரோக்ராமரா இருந்தார்ல, எனக்கு அவரோட ஹெல்ப் வந்து கொஞ்சம் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து அண்ணா கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது, கேமரா ஃபுட்டேஜ் வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு, உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாட்டி நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவுமே இருந்துட்டு நீங்க ஒரு நர்ஸை ஹையர் பண்ணி அந்த ஃபுட்டேஜ் வந்து என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். ஹீரோ சொன்னா அந்த நர்ஸ் வேற யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோயின் தான். ஹீரோயின் கிட்ட தான் ஒரு நர்ஸ் கொண்டு வந்து அந்த ஃபுட்டேஜ் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல கொண்டு போய் கொடுத்துரு, இப்படி கொடுத்தீங்கன்னா உனக்கு டேரக்டர் வந்து 3 மடங்கு அதிகமா பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் பணம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜ் எடுத்துட்டு ஹீரோ இருக்கிற இடத்துக்கு கொண்டு வரா. ஆனா ஹீரோ தான்ட்டு அது வந்து ஹீரோயினுக்குமே தெரியாது. உள்ள வந்து பார்த்தா அங்க ஹீரோ இருக்கான். ஹீரோவை பார்த்த உடனே இவளுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஹீரோ இந்த தாட்டி கரெக்டா நம்மளோட ஹீரோயின் பேரையும் சொல்லிடுற. ஹீரோயின் அப்படியே சமாளிக்க ஆரம்பிக்கிறா. அது வந்து டீன் இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாரு, நான் இங்க வச்சுட்டேன் இப்ப கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை வச்சுட்டு கிளம்புறான்னு பார்த்தா ஹீரோ இருந்துட்டு ஒரு நிமிஷம் இதை பார்த்துட்டு மறுபடியும் நீ இதை எடுத்துட்டு போக வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல இவளுமே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க. ஹீரோவுமே இருந்துட்டு இது வந்து அந்த ரெக்கவரி ஃபுட்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஹீரோவும் அதை அப்படியே பார்த்துட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஐயோ கண்டுபிடிச்சிருவானோ நம்ம தான் அதுன்ட்டு, கண்டுபிடிச்சி இவ மறுபடியும் நம்மள கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுவானே இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரே பயமா இருக்கு. ஹீரோயின்மே இருந்துட்டு ஹீரோ கிட்ட எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு நான் போறேன், நீங்க முதல்ல பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல ஹீரோ இருந்துட்டு அதெல்லாம் முடியாது வந்து நீயுமே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் உட்கார வச்சு அந்த ஃபுட்டேஜையும் போட்டு காமிக்கிறான். பார்த்தா அதுல வந்து ஹீரோயினே கிடையாது, வேற யாரோ அந்த ரூம்குள்ள போற மாதிரி இருக்கு. என்னன்னா ஹீரோயின் வந்து அவளோட அண்ணா கிட்ட ப்ரோக்ராமர் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பா இல்லையா, சோ அவர் மூலியமா ஹீரோயினோட ஃபேஸ் எடுத்துட்டு அந்த ஃபேஸ் பதில் ஏஐ மூலியமா வேற ஒரு ஃபேஸை வந்து அவ ஜென்ரேட் பண்ணிருக்கா. எப்பாடா ஒரு வழியா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு நிம்மதியா இருக்கு. ஹீரோவுக்குமே அதை பார்க்கும்போது பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அவனால நம்பவே முடியல, இந்த பொண்ணு கிடையாதுன்னு மட்டும் ஹீரோக்கு நல்லாவே தெரியுது. ஹீரோயின்மே இருந்துட்டு அப்பனா சரி, நீங்க உங்களோட அந்த ஷார்ட் ஹேர் பொண்ண சீக்கிரமா தேடி கண்டுபிடிங்க, நான் இப்ப இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போறா. ஆனா ஹீரோக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் அங்க இருந்து போன உடனேவும் அசிஸ்டன்ட் அங்க வரான். அந்த இயரிங் ஒண்ணு ஹீரோ கிட்ட தானே இருக்கு. சோ அந்த இயரிங்க வச்சு நம்மளோட ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கிற ஒட்டுமொத்த கடையிலயுமே வந்து தேடி பார்த்திருக்கான், விசாரிச்சிருக்கான். இயரிங் ரேர் கலெக்ஷனா இருந்தாலுமே வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மாடலுங்கிறதுனால எந்த ஒரு கடையிலுமே அதை பத்தி அவ்வளவா டீடைல்ஸ் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்டயும் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க அண்ணன்காரன் மயக்க போட்டு விழுந்து கிடக்கான். மூக்கெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. இவளுக்கு என்ன பண்றேன்ட்டே தெரியல. இவளுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஹாஸ்பிட்டல்லயும் கொண்டு போய் சேர்த்தாச்சு. டாக்டருமே செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி உங்க அண்ணனை செக் பண்ணி பார்த்தல உங்க அண்ணனுக்கு சிவியரான லுக்கமியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. டாக்டருமே இருந்துட்டு நீயுமே ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தானே, இந்த மாதிரி நோய் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், எப்படி எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், எவ்வளவு பணம் செலவாகும்ட்டு உனக்கு நல்லாவே தெரியும்ல, சோ நீ வந்து 1 மில்லியன் பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்க இருந்து போயிடுறாரு. இவளுக்கு என்ன பண்றேன்ட்டே தெரியல, அவ்வளவு பணத்தை எப்படி ரெடி பண்றேன்ட்டும் இவளுக்கு புரியல.
இவளுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அதாவது இவளோட பாஸ்ட் லைஃப்ல அவளோட அண்ணனுக்கு வந்து எந்த ஒரு நோயுமே கிடையாது. அப்படி இருந்தாலுமே இறந்து போனான். இப்ப எப்படி இவனுக்கு இந்த மாரி ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. அண்ணனுமே கண் முழிச்சுட்டான். அண்ணன் கண் முழிச்சு ஹீரோயின் கிட்ட, "இத இப்படியே விட்டுரு. நான் வந்து உனக்கு பார்டனா இருக்க விரும்பல" அப்படிங்கிற மாரி அண்ணன் சொல்றான். ஹீரோயின் இருந்துட்டு, "நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? 6 வயசா இருக்கும்போதே நீ என்ன பார்த்துக்கிட்டு இருக்க. நீ மட்டும் இல்லாட்டி நான் எப்பயோ பசியாலயும், பட்டினியாலயும் செத்து போயிருப்பேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. உன்ன இப்படியே விட்டுற மாட்டேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. ஆனா அண்ணன் இருந்துட்டு, "இதுக்கு வந்து பணம் ரொம்பவே செலவாகும். அவ்வளோ பணத்துக்கு நம்ம எங்க போறது?" அப்படிங்கிற மாரி அண்ணன் சொல்ல, "நீ கவலைப்படாத. அத வந்து நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. இப்ப இவளுக்கு பணம் தேவை ரொம்பவே இருக்கு. அண்ணன், தங்கச்சி 2 பேரோட சேவிங்ஸ சேர்த்தாலுமேவும் 70,000 இருந்து 80,000 கிட்ட தான் பணமே வந்திருக்கு. இன்னும் பேலன்ஸ் அமௌண்ட்லாம் நெறையவே இருக்கு. அதனால வந்து இவ அவளோட ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற ஹெட் நர்ஸ், அதாவது இவளோட டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற ஹெட் நர்ஸ் இருப்பாங்களே, அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாரி டொனேஷன் மாரி கொஞ்சம் அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கா போல. அதுவுமே பத்தல. அதுக்கு அந்த ஹெட் நர்ஸுமே இருந்துட்டு, "நான் மத்த டிபார்ட்மெண்ட்லயும் கேட்டு பார்க்குறேன்" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோயினுமே ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிர்றா. அப்புறம் வீட்ல இருக்கிற பொருள் எல்லாத்தையுமேவும் ஆன்லைன்ல சேல்ஸ் பண்றதுக்காண்டி அது எல்லாத்தையுமேவும் பிக் எடுத்து ஆன்லைன்லயுமே போட்டுக்கிட்டு இருக்கா. சின்ன சின்ன விஷயம் கூட நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா விஷயத்தையுமேவும் ஆன்லைன்ல சேல்ஸ் பண்றதுக்காண்டி பிக் எடுத்துக்கிட்டு இருக்கா. பிக் எடுத்தவ அத ஆன்லைன்ல சேல்ஸுக்கும் போட்டா போல இருக்கு. ஹீரோயினோட ஜுவல்லரி பாக்ஸயுமே சேர்த்து தான் அவ வந்து ஆன்லைன்ல சேல்ஸுக்கு போட்டிருக்கா. அந்த ஜுவல்லரி பாக்ஸுக்குள்ள ஹீரோயினோட ஒரு காது இயரிங் வந்து அதுல இருக்கு. ஹீரோ கிட்ட தானே இன்னொரு காதோட இயரிங் இருக்கு. ஸோ அத வந்து அசிஸ்டன்ட் பார்த்துட்டு வந்து ஹீரோ கிட்ட வந்து காமிச்சிட்டு இருக்கான். இந்த மாரி உங்ககிட்ட இருக்கிற மாரியேவும் சேம் டிசைன், சேம் பேட்டர்ன்ல இப்ப ஆன்லைன்ல வந்து ஒரு இயரிங் வந்து போஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாரி அசிஸ்டன்ட்மே வந்து சொல்ல, ஹீரோவுமே அந்த போஸ்ட வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின காமிச்சா எந்தெந்த வகையெல்லாம் பார்ட் டைம் ஜாப் பார்க்கலாம், எவ்வளோ டைம் பார்ட் டைம் ஜாப் பார்த்தா எவ்வளோ பணம் வந்து சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் உட்காந்து தனியா கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப கரெக்ட்டா நம்மளோட ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது. இந்த மாரி அந்த இயரிங்கோட பிக்க அனுப்பி, "இந்த இயரிங் வந்து உங்ககிட்ட தானே இருக்கு" அப்படிங்கிற மாரி ஹீரோ கேட்க, ஹீரோயினுமே அத பார்த்துட்டு, "இந்த இயரிங்ல வந்து 1 தான் என்கிட்ட இருக்கு. 1 தொலைஞ்சு போயிருச்சு" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. "உங்களுக்கு வேணும்னா நான் அத ஃப்ரீயாவே அனுப்புறேன்" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்ல, ஹீரோவுமே யோசிச்சு பார்க்குறான். "அன்னைக்கு தானே நம்மளுக்குமே அடிபட்டுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோவுமே இருந்துட்டு, "சரி ஓகே உங்களோட அட்ரஸ் குடுங்க. நானே வந்து வாங்கிக்கிறேன்" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோயினுமே இருந்துட்டு, "வேணாம் நான் டெலிவரி பண்றேன்" அப்படிங்கிற மாரி ஹீரோயினுமே சொல்லிர்றா. ஹீரோவுமே இருந்துட்டு, "முதல்ல இது 2ம் 1 தானா?" அப்படிங்கிற மாரி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு, "அந்த மொபைல் நம்பர எனக்கு சென்ட் பண்ணு" அப்படிங்கிற மாரியும் சொல்லிர்றான். ஆனா அவங்க 2 பேத்துக்குமே தெரியாது. 2 பேருமே இவங்க கிட்ட தான் மாத்தி மாத்தி சேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கா. "நீ பணத்தெல்லாம் பத்தி கவலைப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதேவும், ஹீரோயினுக்கு வந்து வேற பார்ட் டைம் ஜாப் போறதுக்கு டைம் ஆயிருச்சு போல. "சரி ஓகே எனக்கு பார்ட் டைம் ஜாப்க்கு போறதுக்கு டைம் ஆயிருச்சு. நாளைக்கு நான் வேலைக்கு வந்தோனேவும் திரும்பவும் உன்ன வந்து பார்க்குறேன். நீ இப்ப ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி போறா. ஆனா அண்ணனுக்கு தான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. தங்கச்சி நம்மளுக்காண்டி இவ்ளோ கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவ காமிச்சா, ஹீரோயின் கிட்ட இருந்து அந்த இயரிங் வாங்குறதுக்காண்டி அசிஸ்டன்ட் போயிருக்கான். அசிஸ்டன்ட்மே வாங்கிட்டு வந்து ஹீரோ கிட்ட குடுக்க, ஹீரோ அந்த 2 இயரிங்குமேவும் எடுத்து பார்க்குறான். 2மேவும் சேமா தான் இருக்கு. 2மே ஒரே பேர் தான். ஹீரோ இத வந்து கண்டுபிடிச்சுட்டான். அசிஸ்டன்ட்மே இருந்துட்டு, "அன்னைக்கு நைட் உங்கள காப்பாத்துனது இந்த இயரிங்க்கு சொந்தமானவங்க தான்" அப்படிங்கிற மாரி அசிஸ்டன்ட்மே சொல்ல, ஹீரோவுமே இருந்துட்டு, "அந்த அட்ரஸ வந்து கண்டுபிடி" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ சொல்றான். அசிஸ்டன்ட் இருந்துட்டு, "அட்ரஸ்ல எதுவுமே வந்து அதுல நோட் பண்ணல" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோவுமே "சரி மொபைல் நம்பர் என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்க, "மொபைல் நம்பர் இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோவுமேவும் "சரி ஓகே. அந்த மொபைல் நம்பர வச்சு ஹீரோயினோட அட்ரஸ வந்து கண்டுபிடி" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். இவனுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைய பார்த்துட்டு இருக்கான் அசிஸ்டன்ட். ஹீரோவோட அம்மா ஹீரோக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அவனோட ஃபேவரட் ஃபுட் எல்லாத்தையுமே செஞ்சு வச்சிருக்காங்க. ஹீரோவும் வர ஹீரோ கிட்ட, "இங்க பாத்தியா? உனக்கு சின்ன வயசா இருக்கும்போது இந்த ஃபுட் எல்லாமே ரொம்பவே பிடிக்கும்ல. நான் உனக்காண்டி பண்ணி வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஆசையா காமிக்க, ஹீரோ அதெல்லாமே பார்த்துட்டு ஒரு ஃபிளாஷ்பேக்க நெனச்சு பார்க்குறான். ஹீரோட அம்மா சின்ன வயசா இருக்கும்போது அவன விட்டுட்டு போயிருப்பாங்க இல்லையா? அதுக்கப்புறம் ஹீரோக்கு புடிச்ச ஃபுட் எல்லாத்தையுமே வந்து அவங்க அம்மா முன்னாடியே செஞ்சு வச்சிருப்பாங்க போல. அத சாப்பிடலான்னு பார்த்தா, அப்பா இருந்துட்டு, "உங்க அம்மாவே உன்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்படி இருக்கும்போது அவ சமைச்ச ஃபுட்ட மட்டும் எப்புட்றா நீ சாப்பிடுற? இங்க பாரு நீ வந்து யூஸ்லெஸ். நீ வந்து எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவ. இங்க பாரு நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. உனக்கு யாராவது புடிச்சு அவங்க உன்ன விட்டுட்டு போற மாரி இருந்துச்சுன்னா, அவங்கள நீ என்ன பண்ணியாவது உன் கூட இருக்கிற மாரி வந்து நீ பண்ணு. உனக்கு புரியுதா?" அப்படிங்கிற மாரி அப்பா சொல்லியிருப்பாரு. இவனுமே ஓகேப்பா அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பான். அம்மாவுமே இருந்துட்டு, "நீ யாரையோ லவ் பண்றேன்ட்டு நான் கேள்விப்பட்டேனே. உன்னோட மேரேஜ் லைஃப் வந்து நல்லபடியா அமையணுன்ட்டு நான் மனசார வேண்டிக்கிறேன். உங்க அப்பா மாரி மட்டும் நீ இருந்துறாத" அப்படிங்கிற மாரி அம்மா சொல்ல, ஹீரோவுமே இருந்துட்டு, "எனக்கு அப்பா மாரி ஆகுறதுல விருப்பமே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிட்ட தானே நீங்க என்ன விட்டுட்டு போனீங்க" அப்படிங்கிற மாரி ஹீரோ
ஹீரோ சொல்லிட்டு அவன் கோவமா அங்க இருந்து கிளம்பி போறான். அம்மாக்குவே ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. ஹீரோவும் நம்ம ஹீரோயினோட தோட பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு இருக்கான். ஏன் எல்லாருமே என்ன மட்டும் விட்டுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் இப்படி ஃபீல் பண்ணி ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு இருக்கும் போதேவும் ஹீரோவோட அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோ தானே அசிஸ்டன்ட் கிட்ட சொன்னா ஹீரோயினோட மொபைல் நம்பரை வச்சு லொகேஷனை கண்டுபிடின்ட்டு. இப்ப ஹீரோயினோட லொகேஷனுமே கண்டுபிடிச்சாச்சு. அது வந்து ஹீரோயினோட ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்குது அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட்டுமே சொல்ல இவனுமே சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வரான். அங்க நம்ம ஹீரோயினை காமிச்சா ஹீரோயின் வந்து அவளோட அண்ணன் கூட தான் வந்துட்டு இருக்கா. இங்க உட்காரு, நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வரேன், வந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஒண்ணா சாப்பிட போலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அண்ணனுமே சரி ஓகே சீக்கிரமா வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளுமே சரின்னு சொல்லிட்டு மெடிசன் வாங்குறதுக்காண்டி போறா. ஹீரோமேவும் ஹீரோயினோட மொபைல் நம்பர் லொகேஷனை வச்சு அவ இருக்கிற இடத்துக்குமே கரெக்டா வந்துட்டான். ஆனா அங்க வந்து பார்த்தா அங்க நிறைய பேர் இருக்கிறதுனால ஹீரோயின் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவால கண்டுபிடிக்கவும் முடியல. ஹீரோயின் இங்க மெடிசன் வாங்கிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட மொபைலுக்கு வந்து கால் பண்றான். ஹீரோயினுமே அட்டன் பண்ணி ஹலோ யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோக்கு அது வந்து ரொம்பவே பக்கத்துல கேட்கிற மாதிரி இருக்கு. அவனுமே சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்க. பின்னாடி இருக்கிற அண்ணங்காரனும் என்ன வாங்கிட்டியா போலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவளுமே வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அந்த வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது போன்லயும் அவனுக்கு கேக்குது, பக்கத்துலயுமே அவனுக்கு கேக்குது. இவனுமே பார்த்துட்டு இருந்தா அது வந்து ஹீரோயின் தான் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டான். ஹீரோயின் பிரதரை கூட்டிட்டு அங்க இருந்து போக இதை வந்து அசிஸ்டன்ட் ஹீரோன்ட்டு 2 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட்ல இருந்துட்டு ஹீரோயின் கூட ஒரு பையன் இருக்கான், ஒருவேளை அவனோட பாய் ஃப்ரெண்டா இருக்குமோ, அதனாலதான் ஹீரோயின் உங்களை வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்ல ஹீரோ இருந்துட்டு அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோயின் பத்தி எல்லா டீட்டெயிலுமே வந்து எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அசிஸ்டன்ட்மேவும் ஹீரோயிட்ட வந்து ஹீரோயினை பத்தி அப்டேட் இதெல்லாமே சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி அவங்க 2 பேர் வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, அவங்க 2 பேர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்ல ஹீரோவுமே இருந்துட்டு கூட பிறந்தவங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அசிஸ்டன்ட் இல்ல, ஹீரோயின் 6 வயசா இருக்கும் போதே அவளோட அப்பா அம்மா 2 பேருமே டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. இவள ஒரு சுமையா நினைச்சதுனால 2 பேருமேவும் இவளை வந்து வேணாம்னு சொல்லிட்டாங்க. இவளுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாம போனதுனால ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்துட்டு இவளை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப இவளுக்கு யாருமே இல்லாதனால அலங்காரனோட ஃபேமிலி தான் இவளை வந்து பாத்துட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தேவும் ஒன்னாதான் வளர்ந்துட்டு இருக்காங்க. காலப்போக்குல அண்ணங்காரனோட பேரண்ட்ஸ்மே இறந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேரு தான் மாத்தி மாத்தி அவங்களே பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் அவங்க 2 பேர் பத்தி எல்லா டீட்டெயிலுமே வந்து சொல்லிட்டு இருக்கான். இப்ப அண்ணனுக்கு லுக்கோமியா நோய் இருக்கு இல்லையா, அதை பத்தியும் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் தானே அந்த லுக்கோமியா நோய்க்கான பணத்தை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கா, ட்ரீட்மெண்ட் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கா. அந்த பணத்துக்காண்டி ஹீரோயின் வந்து நிறைய பார்ட் டைம் ஜாப் இதெல்லாமே போயிட்டு இருக்கா இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஹீரோவுமே அதை வந்து கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் ஒரு பார்ல பார்ட் டைம் ஜாப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அங்க இருக்கிற 2 தடிமாடுக ஹீரோயினே குடி குடி அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இல்ல நான் குடிக்க மாட்டேன், எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமேவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நீ குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எல்லாம் விட்டு எறிஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இது எல்லாத்தையுமே ஹீரோ கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். நான் வேணா வந்து குடிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வர ஹீரோயினுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நிலைமையில இவர் எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க. அவங்க 2 பேத்துக்கு ஹீரோ ரொம்ப நல்லாவே தெரியும் போல இருக்கு. ஹீரோவை பார்த்துட்டு உங்க 2 பேத்துக்கு முன்னாடியே தெரியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் டக்குன்ட்டு இல்லையே எனக்கு இவரை தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஹீரோக்கு இதுல லைட்டா காண்டாயிருது. ஹீரோவுமே அங்க வந்து அவங்க ஜாயின் பண்ணிக்க அவங்களுமே இருந்துட்டு அன்னைக்கு நைட்டு யாரோ ஒரு பொண்ணு கூட நீ இருந்ததா கேள்விப்பட்டேனே, அந்த பொண்ணை வேற நீ தேடிட்டு இருக்கியாமே, அந்த பொண்ணை வந்து நீ தேடி கண்டுபிடிச்சிட்டியா, சோ அதுதானே உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்க. ஹீரோயின்மே அதை கேட்டுட்டு தான் இருக்கா. இப்ப நம்ம ஹீரோவுமே இருந்துட்டு வேணும்ட்டு ஹீரோயின் காதல விழணும்ட்டேவும் ஆமா நான் கண்டுபிடிச்சேன்னா கண்டிப்பா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன், அவங்கள வந்து நான் ஹர்ட் பண்ண மாட்டேன், அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட் நடந்ததுக்கு காம்பன்சேஷனா அவங்களுக்கு நான் 10 மில்லியன் வந்து கொடுக்கலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்க. இதை வந்து ஹீரோயின்மே கேட்டுட்டு தானே இருக்கா. என்னது 10 மில்லியனா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா. அப்படியே பிளாஷ்பேக்கு போனா ஹீரோ ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின்மே இருந்துட்டு கத்திட்டு இருக்கா, இல்ல வேணாம் இப்படி பண்ணாத, என்ன தொடாத, எனக்கு உங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும், எனக்கு உடம்பு சரியில்லை, என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கதறிட்டு இருக்க. ஹீரோ அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல, உன்னை நான் 10 மில்லியன் கொடுத்து வாங்கினேன், நான் உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் கிட்ட ரொம்ப வலுக்கட்டாயமா நடந்துகிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் அது எல்லாமே நினைச்சு பார்த்துட்டு மறுபடியும் அவன் 10 மில்லியன் கொடுக்குறான்ட்டு நீ ஏமாந்துராத, அந்த வாழ்க்கைக்கு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அமைதியாவே இருக்க. ஹீரோ ஹீரோயினியா தான் பாத்துக்கிட்டே இருக்கான். நம்ம இவளுக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறோன்ட்டு சொல்லியுமேவும் இவ அமைதியாவே இருக்காளே, ஒருவேளை நம்ம அன்னைக்கு நைட்டு என்ன அவ்வளவு மோசமாவா நடந்துகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினியே தான் பாத்துக்கிட்டு இருக்க. ஹீரோயின்மே இருந்துட்டு நான் உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊத்தி முடிச்சிட்டேன், வேற எந்த ஒரு வேலையும் இல்லாட்டி நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு பார்த்தா அப்ப அந்த குண்டு பூசணிக்கா இருந்துட்டு ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை விட்டு எறிறான். ஹீரோயின்மையும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எல்லாம் பொறுக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு பார்க்கும்போது ரொம்பவே காண்டா இருக்கு. இவன் இத்தினோண்டு காசை தூக்கி எறிஞ்சதுக்கே இவன் இவ்வளவு ஹாப்பி ஆயிட்டு அந்த பணத்தை வந்து எடுத்துட்டு இருக்கா. நான் அவ்வளவு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியுமேவும் இவ அசால்ட்டா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் அந்த பணத்தை எல்லாம் பொறுக்கிட்டு அங்க இருந்து போகலான்ட்டு போக ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் கலர் கார்டு எடுத்து நீட்டிட்டு இருக்கான். இதுல வந்து 100 மில்லியன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
ஹீரோயினுக்கு அத கேட்டோனே குஷியாயிடுது. இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாரி கேட்க, ஹீரோவுமே இருந்துட்டு, "ரொம்ப சிம்பிள். வேற ஒண்ணும் கிடையாது. நீ கிஸ் பண்ணணும்." அப்படிங்கிற மாரி சொல்றான். இத கேட்டோனே அந்த 2 பேர்ல இருந்துட்டு, "வாவ்! ஒரு கிஸ்க்கு வந்து ஹீரோ இவ்ளோ குடுக்குறானா? இது ரொம்பவே நல்ல டீல் தான்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஏத்தி விட்டுட்டு இருக்க, ஹீரோயினுமே இருந்துட்டு, "பரவாயில்ல வீட்டுக்கு போன உடனேவும் 2, 3 தாட்டி பிரஷ் பண்ணி இத வந்து கழுவிக்கிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் கிஸ் பண்றதுக்காண்டி பக்கத்துல போயிட்டு இருக்க, ஹீரோவுமே ரெடியா இருக்கான். ஆனா ஹீரோயின் திடீர்னுட்டு ஹீரோ பக்கத்துல இருக்கிற அந்த குண்டு பூசணிக்காக்கு கிஸ் பண்ற மாரி போக, ஹீரோக்கு காண்டாயிட்டு அவள புடிச்சு டக்குன்ட்டு இழுக்க, ஹீரோயின் ரோல்ல போய் ஹீரோ மடி மேல உட்கார்றா. ஹீரோயின் எந்திரிக்கலான்னு பார்த்தாலுமேவும் ஹீரோ விடவே மாட்டேங்கிறான். ஹீரோயின் இருந்துட்டு, "என்னாச்சு? நீங்க நான் கிஸ் பண்றத பார்க்கலையா? இப்படியெல்லாம் என்னால பண்ண முடியாதே!" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கேட்க, ஹீரோ இருந்துட்டு, "ஆமா, இப்படி நீ வேற ஒருத்தன கிஸ் பண்றத நான் பார்க்கறதுக்கு தானே நான் அவ்வளோ பணம் குடுக்குறேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கு. ஹீரோயின் ஹீரோவையே பார்த்துட்டு இருக்க. ஹீரோவுமே இருந்துட்டு, "சரி, ஓகே. அப்பனா நான் இத பத்தி டீன் கிட்ட பேசுறேன். உங்க ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு வந்து எக்ஸ்ட்ரா பணத்துக்காண்டி பார்ல வந்து வேல பண்றா. நீங்க என்ன பண்ண போறீங்கன்ட்டு நான் உங்க டீன் கிட்டயே பேசுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ஹீரோ வந்து மிரட்ட, ஹீரோயினுக்கு பயங்கர காண்டா இருக்கு. என்ன பண்ணாலும் இவ மிரட்டுற தோரணை மட்டும் குறைய மாட்டேங்குதே. சரி, ஓகே. ஏதோ நாய கிஸ் பண்ற மாரி நெனச்சுட்டு கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவ கிஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. ஆனா அவனால முடியல. "இல்ல, எனக்கு இந்த பணமே தேவையில்ல. நான் இங்கருந்து கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா. ஹீரோக்கு ஒரு மாரி இருக்கு. அந்த 2 பேருமே இருந்துட்டு, "ஏன்டா அவள நீ என்னடா பண்ணி வச்ச? அவ ஏன்டா இப்படி உன்ன பார்த்து பயந்துகிட்டு தல தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்கா? அவள நீ என்ன புலி கில்லி பண்ணியா என்ன?" அப்படிங்கிற மாரி அவங்க 2 பேர் கேட்க, ஹீரோ இருந்துட்டு, "எனக்கு எப்படிடா தெரியும்?" அப்படிங்கிற மாரி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அங்க ஒரு போஸ்டர் இருக்கு. அத வந்து ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த போஸ்டர்ல வந்து என்ன இருக்குன்னா, 14 நாள் வந்து கப்பலா இருந்தீங்கன்னா, 14 நாள் கடைசியில 2 மில்லியன் பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி போட்டிருக்கு. இத வந்து ஹீரோயின் பார்க்குறா. ஹீரோயின் வந்து இத பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே, "இதுல மட்டும் நான் ஜெயிச்சேன்னா, என்னோட அண்ணனோட ட்ரீட்மெண்ட் செலவு எல்லாத்தையுமேவும் இதுலயே சரி பண்ணிடலாம்." அப்படிங்கிற மாரி அவ மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி இந்த கேம ரெடி பண்ணதேவும் நம்மளோட ஹீரோ தான். ஹீரோ தான் வேணும்ட்டே ஹீரோயின் பக்கத்திலேயே இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாரி ஒரு கேம வந்து ரெடி பண்ணியிருக்கான். இந்த பாரோட மேனேஜருமேவும் அங்க ஒர்க் பண்ற எல்லாருமே கூப்பிட்டு, இந்த மாரி குலுக்கல் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, குலுக்கல் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த குலுக்கல் சீட்ல நம்ம ஹீரோயினோட பேரு தான் வருது. ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. பாரோட மேனேஜருமேவும் நம்ம ஹீரோயினுக்கு வாழ்த்துக்கள் இதெல்லாமே சொல்லிட்டு, "நீ கொஞ்சம் இந்த கேம்க்கு ஒத்துழைச்சு போகணும்." அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோயினுமே இருந்துட்டு, "பரவாயில்ல, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என்னால எல்லாமே பண்ண முடியும்." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்ல, அந்த பாரோட மேனேஜருமே இருந்துட்டு, "நீ பண்ண வேண்டியது எல்லாமேவும் நீயும் சீக்ரெட் கெஸ்ட்டும் ஒண்ணா இருக்க வேண்டியது மட்டும் தான். சோ அத மட்டும் நல்லபடியா பாத்துக்க." அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோயினுமே ஓகே, சரி அப்படிங்கிற மாரி சொல்லிடுறா. அந்த மேனேஜருமே இருந்துட்டு சீக்ரெட் கெஸ்ட்டையும் கூப்பிட, அங்க வர்றது ஹீரோ தான். ஹீரோவ பார்த்தோனே ஹீரோயினுக்கு அட்டர் ஷாக்கா இருக்கு. இவனா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்க. அந்த மேனேஜருமே இருந்துட்டு, "இவங்க தான் உங்களோட கேர்ள் ஃபிரெண்டு. இந்த 14 நாள் அவங்க கூட தான் இருக்க போறீங்க." அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோயின் இருந்துட்டு, "இன்னும் நான் அதுக்கு ஒத்துக்கவே இல்லையே." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப கரெக்ட்டா ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது. இவளோட அண்ணனோட ஆப்பரேஷனுக்கு பணத்த ரெடி பண்ணி சீக்கிரமா கட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இத பிளான் பண்ணதும் நம்மளோட ஹீரோ தான். ஹீரோ வேணும்ட்டே ஹீரோயின் காதுல விழணும்ட்டேவும், சரி, ஓகே, ஹீரோயினுக்கு இதுல வந்து விருப்பம் இல்லாட்டி நம்ம வேற ஒரு பொண்ண வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்ல, ஹீரோயினுக்கு இப்ப வேற வழி இல்ல. ஹீரோயினும் அங்க வந்து, "சரி, ஓகே, நான் ஒத்துக்கிறேன். இவரோட கேர்ள் ஃபிரெண்டா இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. 14 நாள் முடிஞ்ச உடனேவா அந்த 2 மில்லியன் பணத்த எனக்கு குடுத்தாகணும்." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்ல, அவங்களுமே சரி, ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து, "சரி, ஓகே, உன் வீட்டுக்கு போலாமா? என் வீட்டுக்கு போலாமா?" அப்படிங்கிற மாரி கேட்க, ஹீரோயின் இருந்துட்டு, "என்னது உன் வீடு, என் வீடு? நம்ம ஜஸ்ட் 14 நாள் வந்து ஒண்ணா இருக்க போறோம். நம்ம ஒண்ணும் கேர்ள் ஃபிரெண்ட், பாய் ஃபிரெண்ட்ஸ்லாம் கிடையாது." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்ல, ஹீரோவுமே இருந்துட்டு, "எனக்கும் ஒண்ணும் இல்லப்பா. எனக்கு அந்த 2 மில்லியன் ஒண்ணும் அவ்வளோ பெரிய பணம்லாம் கிடையாது. எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல." அப்படிங்கிற மாரி இதோட ஹீரோவுமே சொல்ல, இப்ப ஹீரோயினுக்கும் வேற வழி இல்லையா? ஹீரோ சொல்றதெல்லாம் கேட்டு தானே ஆகணும். அதனால ஹீரோயினுமே இருந்துட்டு, "சரி, ஓகே, உன் வீட்டுக்கே போலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறா. ஹீரோயின் இப்ப ஹீரோவோட வீட்டுக்குமே வந்துட்டா. ஆனா அவளுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. "ஏன்டி நீ ரீபாண்ட் ஆயுமே திரும்ப இந்த வீட்டுக்கே வர?" அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த வீட்டையே பயமா தான் பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோ அங்க வந்துட்டு, "மேல வா." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கைய புடிச்சு மேல கூட்டிட்டு போறா. ஹீரோயினுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. "நீ என்ன பண்ண போற?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கேட்க, ஹீரோ அவ கைய புடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போய் பெட்ல தள்ளி, அவ பக்கத்துல அப்படியே வந்துகிட்டே இருக்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஹீரோயினுக்கு ஃபிளாஷ்பேக்லாம் நெனச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துகிட்டது, "என் பக்கத்துல வராத. நான் உன்கிட்ட இருந்து தள்ளியே இருக்கணும்னு நெனைக்கிறேன். என் பக்கத்துல வராத." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கத்திர்றா. ஆனா பார்த்தா, ஹீரோ பக்கத்துல வந்து ஒரு பேப்பர எடுத்து நீட்டிட்டு இருக்கான். அது வந்து இவங்க 2 பேரும் இப்ப கப்பலா இருக்காங்க இல்லையா? சோ அதுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான். அத ஃபில் பண்ணணும் போல இருக்கு. சோ அந்த பேப்பர் எடுத்து நீட்ட, ஹீரோயினுமே இருந்துட்டு, "ஓ, இதானா?" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோவுமே இருந்துட்டு, "ஆமா, இதுதான். வேற என்னத்த நீ நெனச்ச? வேற என்ன பண்ண போறேன்ட்டு நீ நெனச்ச?" அப்படிங்கிற மாரி ஹீரோ கேட்க, ஹீரோயினுமே இருந்துட்டு, "பாருங்க, நீங்க ஆல்ரெடி ஒரு பொண்ணுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து இருந்து தானே ஆகணும். இது நார்மல் தானே?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கேட்க, ஹீரோவுமே இருந்துட்டு, "இப்ப நீ பேசுறத அந்த ஃபுட்டேஜ்ல பார்த்தோமே, அந்த ஷார்ட் ஹேர் பொண்ணு, அந்த பொண்ண பத்தியா நீ பேசிட்டு இருக்க? ஆனா என்ன பண்றது? நான் தான் ஆல்ரெடி அந்த பொண்ண வந்து கிவ் அப் பண்ணிட்டேனே." அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாரி
மாதிரி இருக்கு. என்ன நீ ஆல்ரெடி கிவ் அப் பண்ணிட்டியா? ஏன் இந்த மாதிரி பண்ண? நீ தானே சொன்ன அந்த பொண்ணு உன்னோட உயிரை வந்து காப்பாத்திருக்குன்ட்டு. சோ நீ அந்த பொண்ணுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோ இருந்துட்டு பரவாயில்லையே நீ இப்படியெல்லாம் பேசுவேன்ட்டு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டேஷனே பண்ணி பார்க்கல. என்ன உனக்கு வருத்தமா இருக்கா நான் அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கலன்ட்டு? நீ வந்து டிசப்பாயின்ட்மெண்ட் ஆயிட்டே போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, இது உன்னோட பர்சனல் விஷயம். இதுல நான் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் போய் இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து ஃபில் அப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா. ஹீரோவுமே உட்காந்து ஒரு மாதிரி குழப்பத்துல தான் இருக்கான். ஹீரோயின் என்ன பண்றானா அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து ஃபில் அப் பண்ணி அதை வந்து போட்டோ எடுத்து அந்த பார் மேனேஜருக்குமே சென்ட் பண்ணிட்டா. அந்த பார் மேனேஜர் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹீரோயின் சென்ட் பண்ண அந்த பிக்சரை வந்து ஹீரோவுக்கு சென்ட் பண்ணி விட்டுட்டான். ஹீரோயினுக்கு எந்த மாதிரி வந்து பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார் மேனேஜர் வந்து ஹீரோக்கும் சென்ட் பண்ணிவிட ஹீரோவுமே அதை வந்து பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின்மே இருந்துட்டு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு இவ ஃபில்அப் பண்ணானா பண்ணலையா, இன்னும் மேல என்னதான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டே ஹீரோயின் திரும்பினா ஹீரோயினுக்கு பின்னாடி வந்து அவன் நின்றுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இருந்தாலுமே சமாளிச்சுக்கிட்டு நீ எப்ப கீழே இறங்கி வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோ இருந்துட்டேன் இப்பதான் சாவு வீட்டுல இருந்து இறங்கி வந்த அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காடுறான். ஹீரோயின் வந்து அவளோட கொஸ்டின் பேப்பர்ல 3வது விஷயமா சித்தப்பிரம பிடிச்சவனையும் பைத்தியக்காரனையும் பார்த்தா அவங்க கிட்ட இருந்து தள்ளியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் எழுதியிருப்பா. அதை வந்து ஹீரோவுமே பார்த்திருப்பா இல்லையா. இப்ப ஹீரோ வந்து அத பத்தி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயின் ஹீரோவை பத்தி தானே வந்து எழுதி வச்சிருக்கா. சோ அதனால நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பாஸ்ட்ல ஹீரோயின் கிட்ட எந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவ பாட்டுக்கு ஹீரோவை திட்டி 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 சொல்லிக்கிட்டே இருக்கா. ஹீரோக்கு அது அப்போ புரியவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ஹே இப்ப நீ என்ன பத்தியா சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் இருந்துட்டு வேற என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோவுமே இருந்துட்டு அப்ப நீ என்னன்ட்டு நினைச்சுக்கிட்டு இருக்க, நான் ஒரு பொண்ணை வந்து கூண்டுல அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்ற ஒரு ஆளுன்ட்டு நீ என்ன வந்து நினைச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு ஹீரோயின் பக்கத்திலேயே வர ஹீரோயின் இருந்துட்டு அந்த மாதிரிலாம் இல்ல ஏதோ வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு. நீ எந்த மாதிரி எழுதணும்ட்டு உனக்கு சின்னதா வந்து நான் நோட்ஸ் மட்டும் தான் கொடுத்தேன், வேற ஒண்ணும் கிடையாது. என்னோட சூட்கேஸ் எல்லாமே அப்படியே இருக்கு, நான் போய் அதெல்லாமே எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து தப்பிச்சா போதும்டா அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போயிட்டு இருக்கா. ஹீரோ என்ன பண்ணிருக்கானா இவனுமே அதை ஃபுல்லப் பண்ணி அங்க அனுப்பி வச்சுட்டான் போல இருக்கு. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹீரோ எழுதுனதா அப்படியே வந்து நம்ம ஹீரோயின்க்குமே சென்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஹீரோயின் ஹீரோவை பத்தி தெரிஞ்சுக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எந்த மாதிரி எழுதியிருக்கானா அவனை எப்பயுமேவும் விட்டுட்டு போகாத ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கான். ஹீரோயின்மேவும் அதை வந்து அப்படியே நினைச்சு பாக்குற ஒரு குட்டி பிளாஷ்பேக்க ஹீரோயின் வந்து கிட்டத்தட்ட 66 தாட்டி ஓடி ஓடி போயிருப்பா போல இருக்கு. ஹீரோவுமே புடிச்சிட்டு வந்து வீட்டுல அடைச்சு வச்சிருப்பான். இது எல்லாத்தையுமே ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு அவன் கண்டிப்பா என்னதான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே, ஒருவேளை நிஜமா வேற ஒரு பொண்ணு கூட அவனை விட்டுட்டு போயிருக்கலாம்ல. அவன் சில சமயம் முன்னாடி எல்லாமே ஒரு மாதிரி சேடா இருந்திருக்கா, தனியா அழுதுட்டுலாம் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவோட அம்மா வாய்ஸ் கேக்குது. அம்மா வந்து ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, நீ ஏன் இப்ப திடீர்னு கல்யாணம் பண்ணிக்க போறேன்ட்டு முடிவெடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சவுண்ட் வந்து மேல இருக்கிற ஹீரோயினுக்குமே கேட்க இது வந்து ஹீரோவோட அம்மா சவுண்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்மே அதை பாக்குறதுக்காண்டி போறா. நான் இருந்துகிட்டே இப்ப எதுக்காண்டி நீ கல்யாணம் பண்ணிக்க போற, நான் ஒன்னும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ப்ரெஷர்ல எதுவும் பண்ணல. இல்ல எனக்கு எப்பயுமே நீ ஹாப்பியாவும் ஹெல்த்தியான ஒரு மேரேஜ் லைஃப் வாழணும்னு தான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல ஹீரோக்கு இதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. அவனுமே இருந்துட்டு ஹோ அப்படியா, அப்படா 22 வருஷத்துக்கு முன்னாடி என்ன உங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட விட்டுட்டு போனீங்களே அப்போ உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்கறான். அம்மா கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்ல. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் மேல நின்று கேட்டுட்டு தான் இருக்கா. ஹீரோயின் மனசுக்குள்ளேயேவும் அப்படா நாங்க 2 பேருமே ஒண்ணுதான், நாங்க 2 பேருமே சின்ன வயசுல அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கைவிடப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருக்கா. இங்க ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்க, ஹீரோ அங்க இருந்து அவன் பாட்டுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்கான். ஹீரோயின் மேல இருக்கிறத பார்க்க ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் ஹீரோ கிட்ட சமாளிச்சுக்கிட்டு இருக்கா, அது வந்து நான் தண்ணி குடிக்கிறதுக்காண்டி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின் கிட்ட எதுவுமே சொல்லாம அவன் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இது ஹீரோயின்கே லைட்டா ஒரு மாதிரி வியர்டா தான் இருக்கு. ஹீரோயின் அதை பத்தி அங்க ஒர்க் பண்ற ஒரு மெய்டு கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கா. மேடுமே இருந்துட்டு ஆமா ஹீரோ வந்து இந்த அளவுக்கு இருக்கானா அதுக்கு காரணம் வந்து அவன் கிடையாது, அவனோட பேரண்ட்ஸ் தான். அவனோட அப்பாவுமே அந்த அளவுக்கு அவன் கிட்ட நடந்திருக்காங்கன்னா அதுவுமே அவரோட தப்பு கிடையாது. அவரோட ஒய்ஃப் அவரை விட்டுட்டு போனதுனால அவரால் அதை வந்து தாங்கிக்க முடியல. அந்த கோபத்தை யார்கிட்ட காமிக்கிறதுன்னு தெரியாம அதை வந்து சின்ன வயசு ஹீரோ கிட்ட வந்து அவர் காமிச்சிருக்காரு. இதனாலேயே அவர் வந்து அதிகமா கோபம் ஆயிட்டாருன்னா ஹீரோவை போட்டு ஒரு ரூமுக்குள்ள அடைச்சி வச்சிருவாரு, ஒரு இருட்டு ரூம்ல அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்டியுமே சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. ஹீரோயினோட பாஸ்ட் லைஃப்ல அந்த மாதிரி தான் ஹீரோயினையுமே ரூமுக்குள்ள போட்டு அடைச்சி வச்சிருப்பான். ஹீரோயின் எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு அப்பனா இந்த ஹேபிட் வந்து அவனுக்கு அவனோட அப்பா கிட்ட இருந்து தான் வந்திருக்கு, அவனை சொல்லியே எந்த ஒரு குத்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் திங்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஆன்டியுமே இருந்துட்டு அவன் என்னதான் பணக்காரனா இருந்தாலுமே அவனால ஒரு பர்த்டேவை கூட அவனால ஒழுங்கா கொண்டாட முடியாது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஆன்டி சொல்ல ஹீரோயின் இருந்துட்டு ஏன் என்னாச்சு, இவங்க தான் ரொம்பவே பணக்காரங்களாச்சுல, ஒரு கேக் கூட அவங்களால வாங்க முடியாதா என்ன அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க ஆன்டியுமே இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, எல்லாத்துக்குமே காரணம் அவனோட அம்மா தான். அவன் சின்ன வயசா இருக்கும் போது அவனோட
அவனோட அம்மா உனக்காண்டி நான் பர்த்டே கிஃப்ட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போனாங்க. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து அவங்க திரும்பி வரவே இல்லை. அதனாலேயேவும் அவனுக்கு பர்த்டேனா சுத்தமாக பிடிக்காது. அவன் பர்த்டேவும் கொண்டாட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆண்டி சொல்கிறாங்க. அப்போ திரும்பவும் ஒரு விஷயத்த ஹீரோயின் நினச்சி பார்க்குறா. பாஸ்ட் லைஃப்ல ஹீரோவோட பர்த்டே அன்னைக்கு ஹீரோயின் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளைட் டிக்கெட் இதெல்லாமே போட்டிருப்பா. ஆனா அது வந்து ஹீரோக்கு தெரிய வர உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என்னோட பர்த்டே அன்னைக்கேவும் நீ என்னை விட்டு ஓட பார்த்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்திருக்கும். இது எல்லாத்தையுமே இப்ப ஆண்டி வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. அப்பனா அவன் என்கிட்ட பாஸ்ட் லைஃப்ல அந்த மாதிரிலாம் நடந்திருக்கானா, அது காரணம் வந்து அவன் கிடையாது, அவனோட பேரண்ட்ஸ் தான். ஸோ அவனோட பேரண்ட்ஸால தான் இவன் இந்த அளவுக்குலாம் மாறி இருக்கான். யாருக்கு தெரியும், நிஜமாவேவோ அவனோட லைஃப்ல வேற ஏதாவது ஒரு பெரிய விஷயம் வந்து நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுக்குள்ளேயே திங்க் பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்னன்னா, அந்த பார் மேனேஜர் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேத்துக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஹீரோவோட ஆடம் ஆப்பிள்ல வந்து ஹீரோயின் கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினுக்கு இதை பார்த்த உடனே ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோவுக்கும் அந்த மெசேஜ் வந்து அங்க வந்திருக்கு போல. ஸோ ஹீரோ என்ன பண்றான், அவன் வந்து ஹீரோயின் கிஸ் பண்ண வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தொண்டை எல்லாத்தையுமே ஷேவ் பண்ணிட்டு ரெடியா இருக்கான். என்ன டைம் ஆயிடுச்சு, இன்னும் ஹீரோயின் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அங்க ஹீரோயின் வந்து சேச்சே என்ன நடந்தாலுமே சரி, நான் வந்து அந்த மாதிரி மட்டும் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்கா, அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையோட அந்த மணிக்கட்டுக்கெல்லாம் கிஸ் பண்ணி பார்க்கறா. ஆனா அது வந்து சரியா வரல. இது ரொம்ப ஒல்லியா இருக்கு, வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட காலை தூக்கி வச்சு கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா ஹீரோவும் வந்துடுறான். வந்து இதை பார்த்துட்டு என்னடி பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோவை பார்த்துட்டு நீ இங்க என்ன பண்ற, சரி சரி வந்தது வந்துட்ட, வா சீக்கிரமா வந்து எனக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கூப்பிட, ஹீரோ இருந்துட்டு என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயின் இருந்துட்டு நெக்குக்கும் ஹேங்கிளுக்கும் ஒன்றும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது, ஆடம் ஆப்பிள் கிஸ் பண்ணணும்ல, அதான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன், வா வா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு, எப்படி நான் எவ்வளோ ஸ்மார்ட்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஹீரோக்கும் கடுப்பா இருக்கு. அவன் ஏன் தான் இவ இப்படி பண்றாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வேண்டாம் வெறுப்பா போட்டோஸ் இதெல்லாமே எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோயின்மே 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலான்னு போனா பொத்தக்கடிட்டு கீழே விழுக போக ஹீரோ போய் தாங்கி பிடிக்கிறான்னு பேர்ல அது ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு கிஸ் ஆயிடுது. கரெக்டா அந்த ஆடம் ஆப்பிள்லயும் 2 பேத்துக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் பிடிச்சி டக்குன்ட்டு ஹீரோவை தள்ளி விட்டுறா. ஹீரோ இதை அப்படியே சமாளிக்கிறதுக்காண்டி 8 மணி ஆகுறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரமா வந்து கிஸ் பண்ண, போட்டோ எடுத்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. எல்லாம் என் நேரம் பணத்துக்காண்டி என்னென்ன பண்ண வேண்டியதா இருக்கு, இல்ல எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே கிடையாது, அப்படி இருக்கும்போது எம்பாரசிங் ஆகிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயுமே வேண்டா வெறுப்பா போய் ஒரு கிஸ் பண்றா. டக்குன்ட்டு ஹீரோ இருந்துட்டு இவ்வளோ ஃபாஸ்டா கிஸ் பண்ணா எப்படி என்னால போட்டோ எடுக்க முடியும், ஸ்லோவா கிஸ் பண்ணு, இந்த ரைட்ல கிஸ் பண்ணு, இந்த லெஃப்ட்ல கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெறுப்பேத்திட்டு இருக்க. ஹீரோயினுக்கு பயங்கர காண்டா இருக்கு. இந்த இடத்துல கிஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனே அவளை பிடிச்சி கிஸ் பண்ண வச்சு நிறைய போட்டோஸ் இதெல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்க. ஹீரோயின் என்ன இவன் இவ்வளவு நேரமா இப்படியே போட்டோஸா எடுத்துக்கிட்டு இருக்கா, ரொம்ப நேரம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ காலத்தை பிடிச்சி நறுக்கிட்டு கடிச்சு வச்சிடுறா. ஹீரோவும் சமாளிக்கிறதுக்காண்டி அது வந்து பொண்ணுங்க எப்பயுமே இப்படிதானே அதிகமா நிறைய போட்டோஸ் எடுப்பாங்க, அதனாலதான் சரி ஓகே உனக்கு நீ போட்டோ சென்ட் பண்ணணும்னா இதுல சென்டரா இருக்கிற போட்டோவா பார்த்து நீ அனுப்பிக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் அந்த போனை கொடுக்க, அப்ப நம்ம ஹீரோயின் வந்து அந்த போட்டோஸ் இதெல்லாமே பார்த்துட்டு இருக்க. பரவாயில்ல நல்லா தான் எடுத்திருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அப்ப ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கிட்ட இருந்து கால் வருது. என்ன சொன்னாருன்னு தெரியல, இவ கேட்டுட்டு இதோ உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பி போறா. ஹீரோவுமே பின்னாடியே போயிட்டு இருக்கான். ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் போனா டாக்டர் இருந்துட்டு உங்க அண்ணனுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை, இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா அவன் இறந்து போயிடுவான், சீக்கிரமா அவனுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், ஆனா நீ இன்னும் அதுக்கான அமௌண்ட் வந்து கட்டவே இல்லை, சீக்கிரமா அமௌண்ட்டை கட்டு, உனக்கே தெரியும் இல்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாதுன்ட்டு, ஸோ நீ சீக்கிரமா கட்டினீன்னா ஆப்ரேஷன் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி உங்க அண்ணனுக்கு ஆப்ரேஷன் பண்ற அந்த வேலையவே வந்து கைவிட்டுறலாம், அதை வந்து விட்டுரு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்ல, ஹீரோயினுக்கு என்ன பண்றேன்ட்டே தெரியாம ஹீரோயின் டக்குன்ட்டு டாக்டர் காலையே விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டா. இதை வந்து ஹீரோவும் தள்ளி நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். ஹீரோயினும் இருந்துட்டு ப்ளீஸ் எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க, நான் சீக்கிரமாவே பணத்தை வந்து ரெடி பண்ணி கட்டிடுறேன், எங்க அண்ணனுக்கு ரொம்பவே சின்ன வயசு, அவன் இப்படி சாகுறதை என்னால பார்க்க முடியாது, ப்ளீஸ் டாக்டர் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் டாக்டர் காலையே விழுந்து கெஞ்ச ஆரம்பிக்க, டாக்டருமே இருந்துட்டு ஏதாவது பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, எந்திரி முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயினுக்கு வேற வழி இல்லாம ஹீரோ கிட்ட வந்து அந்த போட்டி பணம் 2 மில்லியன் இருக்கு இல்லையா, அந்த பணத்தை வந்து எனக்கு முன்னாடி அட்வான்ஸா கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. ஆனா ஹீரோ இருந்துட்டு முடியாது, கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயின் இருந்துட்டு என்னால அத்தனை நாள் வந்து வெயிட் பண்ண முடியாது, எனக்கு ரொம்பவே அர்ஜென்ட் பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா ஹீரோ இருந்துட்டு உனக்கு அவ்வளோ அர்ஜென்ட்னா நீ வேணா இந்த கேம்ல இருந்து விலகிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு. இப்போ அவளுக்கு ரொம்பவே பணம் அர்ஜென்ட்டா தேவைப்படுது. ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து கடனா எனக்கு ஒரு 3 லட்சம் வந்து கிடைக்குமா, நான் அந்த பணம் கிடைச்சோடனேவும் உங்களுக்கு வட்டியும் முதலமா திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஹீரோமேவும் உடனே அவ கேட்ட 3 லட்சத்தை வந்து எடுத்து வைக்கிறா. இதை பார்த்தோன்னே ஹீரோயின்கே ஷாக்கிங்கா இருக்கு. உங்களுக்கு எப்படி எனக்கு வந்து 3 லட்சம் வந்து தேவைப்படும்ட்டு தெரியும், அப்புறம் உங்களுக்கு எல்லாமே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோவுமே இருந்துட்டு ஆமா எனக்கு தெரியும், உன்னோட பிரதர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது அண்ட் உனக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்ட்டும் எனக்கு தெரியும், ஸோ நீ லூஸ் ஆகுறத வந்து என்னால வந்து ஏத்துக்க முடியாது, நான் கொடுத்த இந்த பணத்தை எனக்கு திருப்பி எல்லாம் கொடுக்காத அப்படிங்கிற மாதிரியும் ஹீரோ சொல்லிடுறான். ஹீரோயின் இருந்து
வந்துட்டு அவளோட மனசுக்குள்ளேயும் ஹீரோ அவனோட பாஸ்ட் லைஃப்ல இருந்ததை விட இப்போ இந்த லைஃப்ல இவனோட பர்சனாலிட்டி மொத்தமா சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் நான் எப்படி கைமாறு பண்ண போறேன்ட்டே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அப்போ ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட அந்த தோடு இருக்குல்லையே அதை வந்து எடுத்து வைக்கிறான். இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை மட்டும் நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இதை பார்த்துட்டு அது வந்து ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. ஆனா ஹீரோ இருந்துட்டு இங்க பாரு, உன்னோட அண்ணனோட ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயின் இருந்துட்டு கல்யாணமா, நம்ம 2 பேத்துக்கு முன்ன பின்னாடி எதுவுமே கிடையாது, பழக்கம் எதுவுமே கிடையாது, அப்படி இருக்கும்போது நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஹீரோ இருந்துட்டு ஏன் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. ஏன் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஹீரோயின் இருந்துட்டு நான் ஏன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோ இருந்துட்டு உன்னால ஏன் பண்ணிக்க முடியாது என்ன அப்படிங்கிற மாதிரி இப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி அப்படியே ஏன் பண்ணிக்கணும் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் இருந்துட்டு லவ் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஹீரோ இருந்துட்டு சரி ஓகே அப்பனா இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயின் இருந்துட்டு அது முடியாதே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏன் முடியாது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஹீரோவுமே இருந்துட்டு இங்கே பாரு, நான் உங்கள் அண்ணனை நல்லா பார்த்துக்கிறேன், நீயும் என்ன இதுக்கப்புறம் விட்டுட்டு போக மாட்டல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் வந்து நினச்சி பார்க்குறா, நம்ம ஹீரோ வந்து அந்த கொஸ்டின் பேப்பரில் எழுதியிருப்பார் இல்லையா என்னை விட்டுட்டு போகாத ஒரு பொண்ணுன்ட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் அதை நினச்சி பார்த்துட்டு இவன் இதை தான் எதிர்பார்க்குறான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இருந்துட்டு இதுக்கு முன்னாடி இவனோட லைஃப்ல நிறைய பொண்ணுங்க வந்து வந்துட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி என்னோட லைஃப்ல நிறைய பொண்ணுங்க வந்து வந்துட்டு போயிருக்காங்க, அவங்க எல்லாருமே என்னோட பணத்து மேலேயும் என்னோட இந்த பதவி மேலே தான் ஆசை வச்சிருக்காங்க, ஆனால் நீ அப்படி கிடையாது, அவங்க எல்லாரையும் விட டோட்டலாக வேற மாதிரி, ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இந்த சீன் அங்கே கட் பண்ணா ஹீரோயின் அண்ணனை பார்க்கறதுக்காண்டி ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா. அண்ணன் கண் முழிச்சிருக்கிறத பார்த்தோன்னே இவளுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. நீ கண் முழிச்சிட்டியா, கொஞ்ச நேரம் மட்டும் பொறுத்துக்க, உன்னை இதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிட்டு போயிருவாங்க, பணத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாத, எல்லாமே கட்டியாச்சு, நீ உன்னோட ஹெல்த்தை நினைச்சு மட்டும் கவலைப்படு, சீக்கிரமாவே அது சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா. அண்ணனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆப்ரேஷன் அவ்வளவு பணத்துக்கு நீ என்ன பண்ண, எங்க போன அப்படிங்கிற மாதிரி அண்ணன் கேட்க ஹீரோயின் திரு திருண்டு முழிச்சிட்டு இருக்கா. அப்பனா ஹீரோ கேட்டதுக்கு இவ ஒத்துக்கிட்டா போல இருக்கு. ஹீரோயின் வீட்டுக்கு வர ஹீரோவுமே இருந்துட்டு என்ன பணம் எல்லாம் கட்டியாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமா கட்டியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும் சரி வந்து இந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ல சைன் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அதை எடுத்து பார்த்தா அது வந்து மேரேஜ் கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் போல. சோ ஹீரோயினே இருந்துட்டு இதுல எதுக்கு நான் சைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோவுமே இருந்துட்டு இது வந்து நம்ம 2 பேத்துக்கு நடுவுல இருக்கிற ஒரு டிரான்சாக்ஷன் மாதிரி தான், சோ நம்ம 2 பேத்துக்கு நடுவுல இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். அவன் ஆல்ரெடி சைன் போட்டான் போல இருக்கு. இதை தவிர வேற எதுலயாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதையுமே நீ இதுல ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயின் இருந்துட்டு இங்க பாருங்க, எனக்கு உங்களோட சொத்து எதுவுமே தேவையில்லை, எனக்கு தேவையில்லை எங்க அண்ணனோட ட்ரீட்மெண்ட் வந்து நல்லபடியா நடந்து முடிஞ்சா அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. ஹீரோவுமே இருந்துட்டு நான் அதுக்கான வேலை எல்லாமே பார்த்துட்டேன், இந்த உலகத்திலேயும் பெஸ்டான டாக்டர் கிட்ட எல்லாம் பேசிட்டேன், அவங்களதான் அப்பாயின்மெண்ட்டும் பண்ணிருக்கேன், சோ உங்க அண்ணன் நல்லபடியா ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சீக்கிரமாவே திரும்பி வந்துருவான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு, ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீ ஆட் பண்ணக்கூடாது, டிவோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயினுக்கு இதை கேட்டுட்டு தூக்கி வாரி போடுது. நான் ஏன் டிவோர்ஸ் வந்து பண்ணக்கூடாது, நான் பண்ணல, இப்ப நீங்க நல்லா இருப்பீங்க, பின்னாடி போக போக நீங்க மோசமா போயிட்டீங்கன்னா என்ன பண்றது, சோ நான் டிவோர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து நான் இது பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, சரி ஓகே உனக்கு என்னென்ன தோணுதோ அது எல்லாத்தையுமே வந்து கான்ட்ராக்ட்ல எழுதிக்க, அந்த ஒண்ணுல நான் ஏதாவது மீறினா கூட நீ எனக்கு உடனே டிவோர்ஸ் கொடுத்துரு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. நிஜமாவா அப்படின்னு கேட்டுட்டு அவ பாட்டுக்கு வரிசையா எழுதிக்கிட்டே இருக்கா அவளுக்கு என்னென்ன வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இருந்துட்டு என்ன எழுதி முடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமான்னு சொல்ல, சரி வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். எங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டா, கல்யாணம் பண்ணிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்புறம் 2 பேருமே கல்யாணமும் பண்ணியாச்சு போல இருக்கு. ஹீரோ இருந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்னாச்சு, ரொம்பவே சேடா இருக்கு, இதுல உனக்கு ஹாப்பி இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயின்மே இருந்துட்டு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அங்க ஹாஸ்பிட்டல்ல என்னோட அண்ணன் வந்து சர்ஜரிக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான், அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி ஹாப்பி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, ஹீரோவுமே இருந்துட்டு இங்க பாரு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான், நான் நல்ல பெஸ்டான டாக்டர் தான் நான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கேன், சோ ஆபரேஷன் நல்லபடியா நடந்து முடியும், உங்க அண்ணன் நல்லபடியா வெளியே வருவான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினுமே சரி ஓகே அப்பனா நான் ஹாஸ்பிட்டல் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, ஹீரோ கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து அவங்களோட ஃபேமிலிக்கெல்லாம் அலோட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயின் இருந்துட்டு சரி ஓகே அப்பனா நான் வெளியவே வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஹீரோ இருந்துட்டு மறந்துட்டியா, இன்னைக்குதான் நம்ம 2 பேத்துக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கு, சோ உன்னோட ஹஸ்பண்ட ரூம்ல தனியா விட்டுட்டு போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அங்க இருந்து அலேக்கா தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். வீட்டுக்கு போக மெய்டு இருந்துட்டு ஹீரோ கிட்ட நான் ஆல்ரெடி ஹீரோயினோட திங்ஸ் எல்லாத்தையுமே உங்க ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் இருந்துட்டு ஹீரோ புடிச்சு கத்திக்கிட்டு இருக்கா, இங்க பாரு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் தான் அக்செப்ட் பண்ணேன், உன் ரூம்ல வந்து உன் கூட வாழ்றேன்னு சொல்லிட்டுல நான் எந்த ஒரு கான்ட்ராக்ட்லயுமே சைன் பண்ணல, அக்செப்டும் பண்ணல, ஓவரா நீ வந்து உன்னோட லக்க வந்து சீண்டி பார்த்துட்டு இருக்காத அப்படிங்கிற
மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவுமே அதுக்கு சலிக்காம நீ பார்த்தாதான் என்னம்மா இப்ப நம்ம 2 பேத்துக்கு கல்யாணம் ஆயிருச்சு. இந்த உலகத்துல கல்யாணம் பண்ணவங்க யாருதான் ஒன்னா வாழல, தனித்தனியாவா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கான்ட்ராக்ட் பேப்பர்ல நம்ம 2 பேரும் ஒன்னா ஒரே ரூம்ல இருக்கக்கூடாதுன்ட்டு எந்த ஒரு இதுலயுமே வந்து மென்ஷன் பண்ணவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல ஹீரோயின் இருந்துட்டு நான் இப்பயே போய் மென்ஷன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ அதுக்கெல்லாம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அலேக்கா தூக்கிட்டு போயிட்டு இருக்கான் பெட்ரூம்க்கு. என்னடா பண்ணிட்டு இருக்க, இறக்கி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்துனாலுமே ஹீரோ விடுற மாதிரி இல்ல, தூக்கிட்டு போய் பெட்ல போட்டுட்டு அவன் பாட்டுக்கு ஷர்ட் பட்டன் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்திட்டு இருக்க. ஆனா ஹீரோயினிய கிஸ் பண்ற மாதிரி பக்கத்திலேயே வந்துட்டு இருக்க. ஹீரோயின் பைத்துல கண்ண மூடிட்டு இங்க பாரு என்ன இந்த விஷயத்த இல்லாம நீ போஸ்ட் பண்ணக்கூடாது பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்க. ஹீரோவுமே இருந்துட்டு உன்னை எங்க நான் இந்த விஷயத்துல போஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அப்புறம் ஏன்டா நீ ஷர்ட் பட்டன் எல்லாத்தையுமே கலட்டின அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோவுமே இருந்துட்டு ஏன்னா நான் குளிக்க போறேன், ரொம்ப டயர்டா இருக்கேன், சரி ஓகே நீயுமே போய் குளி வைஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்ல யாருக்கு யாரா வைஃப் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்க. ஹீரோவுமே சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போயிடுறான். ஹீரோயின்மே இருந்துட்டு இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சு ஆகணும், அண்ணன் டிஸ்சார்ஜ் ஆகி வர்றதுக்குள்ள நான் இவங்க கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் திங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே அங்க எடுத்து வச்சிட்டு இருக்க. நம்மளோட ஹீரோ குளிச்சு முடிச்சிட்டு வரான். ஹீரோயினை பார்த்தோன்னே பையனுக்கு மூட் மாறிடுச்சு போல இருக்கு. சோ ஹீரோயின் கிட்ட கிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வர ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் அதை வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறா. அப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோ சொன்னதை நினைச்சு பாக்குறா. கான்ட்ராக்ட் பேப்பர்ல சைன் பண்ணும்போது இதுல ஏதாவது ஒரு ரூலை நான் மீறினா கூட எனக்கு உடனே டிவோர்ஸ் கொடுத்துருன்ட்டு ஹீரோ சொல்லியிருப்பான் இல்லையா. சோ ஹீரோ வந்து பாஸ்ட் லைஃப்ல ஹீரோயின் கிட்ட ரொம்பவே முரட்டுத்தனமா நடந்திருப்பான் இந்த விஷயத்துல. சோ இப்பயும் இப்படிதான் நடப்பான். இதனால வந்து ஹீரோயின் வந்து நம்ம இவங்க கிட்ட இருந்து ஈஸியா டிவோர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமேவும் அந்த விஷயத்துக்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அதனால ஹீரோவுமேவும் அடுத்த கட்டத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக ஹீரோயின் வந்து அவனை வெறுப்பேத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து வேணாம் முடியாது முடியாது அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டே இருக்கா. ஹீரோவுமே இருந்துட்டு அவகிட்ட வந்து ரொம்பவே ஜென்டிலா தான் நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோயின்கே அது வந்து ஷாக்கிங்கா இருக்கு. என்ன இவன் இவ்வளவு ஜென்டிலா எல்லாம் நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்மே ஷாக்கிங்கா தான் இருக்கா. இருந்தாலுமே அவனை வந்து வெறுப்பேத்து அவன் என்கிட்ட பாஸ்ட் லைஃப்ல எப்படி நடந்துகிட்டானோ அதே மாதிரி இப்ப நடந்துகிட்டாதான் நான் இப்ப இதை வச்சு அவங்க கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்ப திரும்ப வெறுப்பேத்திக்கிட்டே இருக்க. ஹீரோவுக்குமே கடுப்பாயிருது. சரி ஓகே உனக்கு விருப்பம் இல்லாட்டி நீ எப்போ ஒத்துக்கிறியோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல ஹீரோயினுக்குமே இதை கேட்ட உடனே ஷாக்கிங்கா இருக்கு. ஹீரோயின்மேவும் நிஜமாவா அப்பனா நான் என்னோட லைஃப் ஃபுல்லாவேவும் இதுக்கு நான் ஒத்துக்கலன்னா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோவுமே இருந்துட்டு இப்ப அதனால என்ன, எனக்கு எப்பயுமேவும் நீ என் பக்கத்திலே இருக்கணும் அவ்வளவுதான், நான் எப்பயுமேவும் உனக்கு என்னோட ராயல்ட்டியை வந்து காமிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல ஹீரோயின் அப்படியே பிளாஷ்பேக் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அதுல வந்து ஹீரோ வந்து ரொம்பவே அக்ரெசிவா நம்மளோட ஹீரோயின் கிட்ட நடந்துட்டு இருந்திருப்பான். இதுக்காண்டினா ஹீரோயினோட அண்ணனும் தனியா பேசிட்டு இருந்திருப்பாங்க. அது வந்து ஹீரோக்கு பிடிக்காம அவளை இழுத்துட்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கான். உங்க 2 பேரும் பார்க்கும்போது எனக்கு அருவருப்பா இருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல ஹீரோயின் இருந்துட்டு எனக்கு உன்னை பார்க்கும்போதுதான் ரொம்ப அருவருப்பா இருக்கு, என்னை விட்டுட்டு போ, என்ன இந்த மாதிரி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கத்த ஹீரோவுமே இருந்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ரொம்பவே தப்பா நடந்துட்டு இருந்திருப்பான். இது எல்லாத்தையுமே ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு பாஸ்ட் லைஃப்ல அவன் அந்த அளவுக்கு மாறுறதுக்கான காரணம் ஒருவேளை நானும் என்னோட அண்ணனும் அந்த லைஃப்ல வந்து ரொம்பவே க்ளோஸா இருந்ததுக்கான காரணமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலோட டைரக்டர் வந்து ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கா. உங்க அண்ணன் வந்து இப்ப ரொம்ப நல்லாவே சரியாயிட்டு வந்துட்டு இருக்கான், இன்னொரு 2-3 வாரத்துல வந்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி கூட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்னே சொல்ல ஹீரோயினுக்குமே ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. நம்மளோட ஹீரோ வந்து ஹீரோயினோட அண்ணன் ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி நிறைய பணம் அண்ட் ஸ்பெஷல் டாக்டர் இவங்க எல்லாருமே கொண்டு வந்தான் இல்லையா. எல்லாத்தையுமே டாக்டர் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லி கேட்டுட்டு இருக்கான். உனக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம், எதனால வந்து ஹீரோ வந்து உங்க அண்ணனுக்காண்டி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ஹீரோயின்மே இருந்துட்டு அவர் வந்து என்னோட முன்னாள் பேஷண்ட் அப்படிங்கிற மாதிரி மட்டும் ஹீரோயின் சொல்ல டாக்டர்மே இருந்துட்டு சரி ஓகே நீ வேலையை பாரு நான் அப்புறமேட்டா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்க இருந்து போயிடுறாரு. ஹீரோயினுக்கு அது எல்லாமே கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எனக்கு தெரியாம ஹீரோ இந்த அளவுக்கு பண்ணியிருக்கானா, இது எல்லாத்துக்குமே நான் எப்படி கைமாறு பண்ண போறேன்ட்டு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமா வந்து அவங்க கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் திங்க் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு வந்து அந்த ஈவெண்ட்ல இருந்து 2 மில்லியன் பணம் வந்து கிடைச்சிருச்சு போல. சோ அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறா. இதுல கூடவும் இல்ல குறைவும் இல்ல, 2 மில்லியன் வந்து இருக்கு, இது வந்து நீங்க எனக்கு பண்ணதுக்காண்டி நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து கொடுக்க ஹீரோ இருந்துட்டு இல்ல இதை நீயே வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கொடுக்குறான். ஆனா ஹீரோயின் இருந்துட்டு வாங்க மாட்டேங்கிறா. எனக்கு தெரியும் நீங்க எனக்காண்டி எவ்வளவோ பண்ணிருக்கீங்கன்ட்டு, ஆனா அது கூட எல்லாமே கம்பேர் பண்ணும்போது இந்த அமௌண்ட் வந்து ரொம்பவே கம்மி தான், ஆனா என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க, இல்லாட்டி என்னோட மனசாட்சி என்னை வந்து உறுத்தும், எனக்கு இது வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. ஹீரோவுமே இருந்துட்டு இங்க பாரு நம்மளோட கான்ட்ராக்ட் படி நான் உங்க அண்ணனை வந்து காப்பாத்துறேன்னு சொன்னேன், அதுக்கு பதிலா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இப்ப இந்த பணத்தை நீ எனக்கு திருப்பி கொடுத்தனா நம்மளோட கல்யாணத்தை என்ன பண்றது, கேன்சல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து கேக்குறான்.
அது மட்டும் இல்லாம நம்ம முன்னாடியே பேசிக்கிட்ட மாதிரி அந்த 2 மில்லியன் பணம் உனக்கு சொந்தமானது. சோ அந்த பணத்தை நீயே வச்சுக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஹீரோயின் இருந்துட்டு அது அப்படி கிடையாது. என்னோட அண்ணனுக்கு வந்து இப்பதானே வந்து ஆபரேஷன் இதெல்லாமே நடந்திருக்கு. அவனுக்கு இந்த விஷயம் வந்து தெரிய வரக்கூடாதுன்ட்டு நான் நினைக்கிறேன். அவனுக்கு இந்த மாதிரி வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்ட்டு அவனுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவன் ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவான். அவன் அந்த மாதிரி ஃபீல் பண்றதை என்னால வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஹீரோ இருந்துட்டு அவன் ஃபீல் பண்றத பார்க்க முடியாதா இல்ல என்ன பார்க்க கூடாதுன்ட்டு நீ நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, ஹீரோயின்மே இருந்துட்டு இதுல என்ன டிஃபரெண்ட் இருக்கு, ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை ஹீரோவோட பாக்கெட் குள்ள வச்சு விட்டுறான். அப்படியே ஒரு மாசமும் கடந்து போகுது. ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து கால் வருது. என்ன சொன்னாங்கன்னு தெரியல. இவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிருது. இவ அப்படியே அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை வந்து எடுத்து பார்த்துட்டு இருக்கா. 1 மாசம் ஆயிருச்சு. ஆனா இதுல இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமேவும் ஹீரோ வந்து மீறவே இல்லையே. நான் எப்படிதான் அவர்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் திங்க் பண்ணிட்டு இருக்க. கரெக்டா ஹீரோ உள்ள வர இவ அந்த பேப்பரை வந்து மறைச்சு வச்சுக்கிறா. ஹீரோவுமே உள்ள வந்துட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருந்து கால் பண்ணாங்க. உங்க அண்ணனை வந்து இன்னைக்கு காலையில வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயின்மே ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறா. ஹீரோவுமே இருந்துட்டு சரி இருக்கட்டும். உங்க அண்ணன் கிட்ட நம்மளோட கல்யாணத்தை பத்தி எப்படி பேசலான்ட்டு நீ நினைச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, உண்மையை சொல்லணும்னா நான் இன்னும் அதை பத்தி யோசிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஹீரோ இருந்துட்டு இதுக்கு என்ன அர்த்தம், நம்மளோட கல்யாணத்தை இப்படி சீக்கிரட்டா வச்சுக்கலான்ட்டு நினைக்கிறியா, நான் என்ன அவ்வளவு கேவலமாவா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயின் இருந்துட்டு அது அந்த மாதிரி கிடையாது. என்னோட அண்ணனுக்கு இப்பதானே ஆபரேஷன்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த விஷயத்த அவன் கிட்ட சொன்னா அவன் எப்படி எடுத்துப்பான்னு தெரியல. அவன் ஒருவேளை அப்செட் ஆயிட்டா என்ன பண்றது? சோ அவன் அப்செட் ஆகுறத வந்து என்னால பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஹீரோ இருந்துட்டு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயத்த அவன் கிட்ட சொன்னா அவன் எதுக்கு அப்செட் ஆக போறான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயின்மே இருந்துட்டு அவன் இடத்துல நீங்க இருந்து பாருங்க. உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்து உங்க தங்கச்சி யாருன்ட்டே தெரியாத ஒரு ஆளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ட்டு உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு தங்கச்சியே வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயின் பட்டுன்ட்டு ஹீரோ அடிச்சுட்டு வாயை மூடுங்க, தேவையில்லாம பேசாதீங்க. எனக்கு எங்க அண்ணனோட ஹெல்த் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அவன் என்னோட அண்ணன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்மே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவுமே இருந்துட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இங்க பாரு, நான் அந்த அர்த்தத்துல ஒண்ணும் வந்து நான் சொல்லல. நீ டயர்ட் ஆயிருவேன்ட்டு தான் நான் நினைச்சேன். உங்க அண்ணனுக்கு எப்பயாவது நம்மளோட இந்த கல்யாண விஷயம் தெரிய வந்துருமோன்ட்டு தான் நான் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயின் இருந்துட்டு ஆனா அவனுக்கு தெரிய வர்றதுக்கு முன்னாடியேவும் நம்ம வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. டிவோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோ வந்து ஹீரோயின் பின்னாடி இருக்கிற அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை வந்து பாத்துடுறான். அதை எடுத்து படிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து எந்த மாதிரி கான்ட்ராக்ட்ல வந்து போட்டு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களோட பார்ட்னர் வந்து அவங்களோட அனுமதி இல்லாம மேட்ருக்கு கூப்பிடுறது அண்ட் பார்ட்னரோட சுதந்திரத்துல வந்து தலையிடுறது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கா. ஹீரோ இதெல்லாமே பார்த்துட்டு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல எந்த ஒரு ஆச்சரியமே கிடையாது. நீ என்ன நினைச்ச, நான் உன்னை டீப்பா லவ் பண்ணி அதுக்கப்புறம் நீ என்ன டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா? இங்க பாரு, நீ என்ன வந்து அவ்வளவு ஈஸியா வந்து டிவோர்ஸ் எல்லாம் பண்ண முடியும்ட்டு நீ நினைச்சிடாத அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கொஞ்சம் இப்ப அந்த பாஸ்ட் லைஃப்ல எப்படி சைக்கோ மாதிரி இருந்தா அந்த மாதிரி இப்ப வந்து நடந்துக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயின்கே லைட்டா ஒரு மாதிரி இருக்கு. அவ்வளவு சீக்கிரமால என்ன டைவர்ஸ் பண்ண முடியாது. என்ன வந்து ஜெலஸ் ஆக்க வைக்காத. சோ நான் என்ன பண்ணுவேன்ட்டு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு போறான். ஹீரோயினுக்கு இதை கேட்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோயின் அவளோட அண்ணனையுமே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா. அப்ப கரெக்டா நம்மளோட ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது, 8 மணி ஆயிருச்சு, இன்னும் நீ வீட்டுக்கு வராம என்ன பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வர இவளுமே பாத்துட்டு இருக்கா. அது அண்ணக்காரனும் பார்த்துட்டு என்னாச்சு யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க இவ சமாளிக்கிறா. அது வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஹெட் நர்ஸ் தான் மெசேஜ் பண்ணிருக்காங்க, நான் இப்ப போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அண்ணன்மையும் சரி ஓகே பார்த்து சேஃபா போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளுமே அங்க இருந்து கிளம்பிடுறா. வழியெல்லாம் ஹீரோ புடிச்சு திட்டிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கா. இன்னைக்குதான் எங்க அண்ணன் டிஸ்சார்ஜ் ஆனா, கொஞ்ச நேரமா தான் அவன் கூட உட்காந்து பேச விடுறானா, இவன் ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. வீட்டுக்கு வெளியில ஹீரோவோட அம்மா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மாக்கு வந்து இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் ஆன்டி மூலியமா தெரிய வந்திருக்கு. சோ அம்மாக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டால நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே இருந்துட்டு நானுமே உங்க 2 பேத்துக்கு நடுவுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்ட்டு ஆன்டி மூலியமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்மே சொல்ல, ஆன்டியுமே இருந்துட்டு அது இருந்துட்டு போட்டுமா, அவன் 6 வயசா இருக்கும் போது நான் அவனை விட்டு பிரிஞ்சு போனேன். அவனுக்கு 14 வயசா இருக்கும்போது அவங்க அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. அவன் இத்தனை வருஷமா ரொம்பவே தனிமையில தான் இருந்துட்டு இருந்திருக்கான். இப்பதான் நீ வந்துட்டல, இதுக்கப்புறம் உங்க 2 பேரோட லைஃப்மேவும் ரொம்ப நல்லபடியா இருக்கணும்ட்டு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி வந்து ஒரு கிஃப்ட கொடுக்குறாங்க. இதை வந்து ஹீரோ கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னா ஹீரோக்கு இன்னும் 11 நாள்ல வந்து 28வது பர்த்டே வந்து வரப்போது போல இருக்கு. இந்த கிஃப்ட வந்து நீ கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆன்டி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் ஏன் அவனோட பர்த்டே வந்து கொண்டாடணும், இதுல இந்த கிஃப்ட வேற நான் எப்படி அவனுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திங்க் பண்ணிட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்தா ஹீரோ வந்து இவளுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் அந்த கிஃப்ட பாத்துக்கிட்டே வந்துட்டு இருக்க. ஹீரோவுமே இருந்துட்டு 2 மணி நேரம் பரவாயில்ல உனக்கு ரொம்ப தைரியம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் என்ன பண்றது வெளியே டிராபிக் ஜாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா.
ஹீரோ இவ கையில இருக்கிற அந்த கிஃப்ட்ட பார்த்துட்டு, "இது என்னது?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவளுமே "ஒண்ணும் இல்ல" அப்படிங்கிற மாரி சமாளிக்கிறா. இருந்தாலுமே ஹீரோ புடுங்கிட்டு, "என்ன உங்க அண்ணன் குடுத்தானா?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவ "அதெல்லாம் கிடையாது. இது உங்களோட பர்த்டே கிஃப்ட்" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோவுமே இருந்துட்டு, "என்ன என்னோட பர்த்டே கிஃப்ட்டா? பரவாயில்லையே! உனக்கு என்னோட பர்த்டே எல்லாம் ஞாபகம் இருக்கா?" அப்படிங்கிற மாரி கேட்க, ஹீரோயினுமே இருந்துட்டு, "என்ன தவிர வேற ஒருத்தவங்களுக்கும் உங்களோட பர்த்டே வந்து ஞாபகம் இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்ல, "அவங்கள எதுக்கு நீ பார்த்த?" அப்படிங்கிற மாரி ஹீரோ கேட்கறான். ஹீரோயினுமே இருந்துட்டு, "இங்க பாருங்க, நான் அவங்களோட மருமக, அவங்க என்னோட மாமியாரு. எங்க 2 பேத்துக்குள்ள பார்க்க வேண்டியது நெறையவே இருக்கும். உங்களுக்கு அது பிடிக்கலாட்டி பேசாம டிவோர்ஸ் குடுத்துருங்க. அதுக்கப்புறம் வேணா நான் உங்கள பார்க்காம இருக்க முடியும்ல" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹீரோயின் கோச்சுட்டு அங்கிருந்து போறா. ஹீரோவுமே பின்னாடியே வந்து ஹீரோயின் கிட்ட, இந்த கிஃப்ட்ட நீயே அவங்க கிட்ட குடுத்துரு" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோயினுமே இருந்துட்டு, "எனக்கு புரியுது நீங்க எந்த மாரி ஃபீல் பண்றீங்கன்ட்டு. உங்க இடத்துல நான் இருந்தாலுமேவும் என்ன விட்டுட்டு போனவங்கள நான் வந்து திரும்பவும் பார்க்க மாட்டேன். இது ஒரு கிஃப்ட் தானே. இந்த கிஃப்ட்ட நீங்க வச்சுக்கலாம்ல. அது மட்டும் இல்லாம அவங்கள மன்னிச்சிருன்ட்டு நான் உங்ககிட்ட வந்து கேட்கல. உங்களோட பாஸ்ட் லைஃப்ப வந்து நீங்க விட்டுட்டு, ஒரு நியூ லைஃப்ப வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம்ல" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்ல, இவனுமேவும் சரின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்ட வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, "சரி ஓகே. இந்த கிஃப்ட்ட வேணா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அதுக்கு பதில் நீ எனக்கு இன்னொன்னு பண்ணணுமே. என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு நீ என் கூட இருக்கணும். ஓகேவா?" அப்படிங்கிற மாரி ஹீரோ கேட்க, இவ என்ன சொன்னான்ட்டு தெரியல. ஓகே தான் சொல்லியிருப்பா மேபி. இன்னொரு பக்கம் ஹீரோயினிய பார்க்கறதுக்காண்டி அண்ணங்காரன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். அங்க 2 நர்ஸுங்க வந்து ஹீரோயினிய பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோயினோட அண்ணனோட ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி நெறைய பணம் இதெல்லாமே குடுத்து ஹெல்ப் பண்ணான் இல்லையா? அத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோன்ட்டு அத பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. இத வந்து அண்ணங்காரன் வந்து கேட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினிய காமிச்சா, அவ எப்புட்றா குக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கா. இத வந்து ஹீரோவுமே பார்த்துட்டு, "2 பேருக்காண்டி இவ்ளோ டிஷ் வந்து பிரிப்பேர் பண்ண போறியா என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்க, "என்ன 2 பேரு?" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே பார்த்துட்டு இருக்க. ஹீரோ இருந்துட்டு, "அப்பனா நீ என்னோட பர்த்டே பார்ட்டிக்காண்டி நீ எதுவுமே பிரிப்பேர் பண்ணலையா?" அப்படிங்கிற மாரி கேட்க, "என்ன பர்த்டே பார்ட்டி? நானே எங்க அண்ணன் இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளிய வந்திருக்கான். அவனுக்கு இந்த ஃபுட் எல்லாம் ரொம்ப பிடிக்குமே. அதான் நாளைக்கு செஞ்சு குடுக்கலான்ட்டு பார்த்துட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க. ஹீரோவுக்கு கடுப்பாகுது. ஹீரோ உடனேவும், "கான்ட்ராக்ட்ல நீ ஆல்ரெடி 28வது ரூல்ஸ வந்து மீறிட்ட. சோ நானுமேவும் ஒரு ரூல்ஸ வந்து மீறலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின புடிச்சு பக்கத்துல இழுத்து, அவ ஆல்ரெடி 2 ரூல்ஸ் வந்து போட்டு வச்சிருந்தா இல்லையா? சோ இத வந்து நான் மீறலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி ஹீரோ கேட்க, "இதுக்கெல்லாம் காரணம் ஆன்டி தான்" அப்படிங்கிற மாரி ஹீரோயினுமே சொல்லிட்டு இருக்க. அப்ப அவங்க அண்ணன்காரனோட சவுண்ட் கேட்குது. ஹீரோயினுமே இருந்துட்டு, "இது எங்க அண்ணன்காரனோட வாய்ஸ் மாரி இருக்கே! அவன் எப்படி இங்க வந்தான்?" அப்படிங்கிற மாரி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. அண்ணன்காரன் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. மெய்டு தான் தட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அண்ணன பார்த்தோனே, "அண்ணா நீ இங்க என்ன பண்ற?" அப்படிங்கிற மாரி கேட்க, அண்ணன்காரனும் இருந்துட்டு, "நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்கிட்ட ஹாஸ்பிட்டல்ல வேலை இருக்குன்னு தானே சொல்லிட்டு வந்த. இங்க என்ன பண்ற?" அப்படிங்கிற மாரி அண்ணன்காரனும் கேட்க, ஹீரோ அசால்ட்டா, "இது ஏன் ஆள்றா?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் மேல கைய போட, அண்ணன்காரனும் இத பார்த்துட்டு கடுப்பாயிட்டு, "ஆமா இது யாரு?" அப்படிங்கிற மாரி கேட்கறான். ஹீரோயினுமே இருந்துட்டு, "அண்ணா முதல்ல நீ வீட்டுக்கு போ. ரொம்பவே லேட் ஆயிருச்சு. எதா இருந்தாலுமே நான் நாளைக்கு வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளனேஷன் பண்றேன்" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்ல, அண்ணன்காரனும் இருந்துட்டு, "எனக்கு இப்பயவே எக்ஸ்பிளனேஷன் பண்ணு. என்னோட ட்ரீட்மெண்ட்காண்டி, பணத்துக்காண்டி தான் இவள வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா?" அப்படிங்கிற மாரி அண்ணங்காரன் கேட்க, ஹீரோ இருந்துட்டு, "இங்க பாரு உன்னோட ட்ரீட்மெண்ட்க்கு அவ செலவழிச்ச பணம் எல்லாமேவும், அந்த ஈவென்ட்ல கலந்துகிட்டு அவ சம்பாரிச்ச பணத்துல தான் அது எல்லாத்தையுமே செலவு பண்ணா. அண்ட் எங்களோட கல்யாணத்த பொறுத்தளவு அவ என்ன லவ் பண்ணாதனால தான் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சோ நீ ஒண்ணும் ஓவராலா திங்க் பண்ணிட்டு இருக்காத" அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்ல, அண்ணங்காரன் நம்பவே மாட்டேங்கிறான். "இல்ல என்னோட தங்கச்சிய பத்தி எனக்கு தெரியும். அவ உன்ன மாரி ஒரு ஆள வந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டா" அப்படிங்கிற மாரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு, தங்கச்சி கைய புடிச்சு, "இங்க பாரு. இது எல்லாமே பணத்துக்காண்டி தானா? நான் வந்து கடினமா உழைச்சு அந்த பணத்த வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு வந்து செட்டில் பண்ணிறலாம். உன்னோட ஹாப்பினஸ விட்டுட்டு எனக்காண்டி அவன் கூட இருக்கணும்ன்ட்டு எந்த ஒரு அவசியமே இல்ல. எனக்கு இது ரொம்பவே கஷ்டமா இருக்கு" அப்படிங்கிற மாரி அண்ணன்காரன் சொல்ல, தங்கச்சியுமே இருந்துட்டு, "இல்ல நான் அந்த மாரி இல்ல. நீ அந்த பணத்த எதுவுமே திருப்பி குடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு. நான் நாளைக்கு காலையில வந்து எல்லாத்தையுமே உனக்கு சொல்றேன்" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்ல, அண்ணன்காரனும் இருந்துட்டு, "சரி வா போலாம்" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கைய புடிச்சு இழுக்க, ஹீரோ இருந்துட்டு, "இப்ப அவ என்னோட ஒய்ஃப்" அப்படிங்கிற மாரி சொல்றா. அதுக்கு அண்ணங்காரனும் இருந்துட்டு, "நீ அதுக்கு தகுதியானவனே இல்ல" அப்படிங்கிற மாரி அண்ணங்காரனும் சொல்ல, எங்க விட்டா இவங்க 2 பேரும் இப்படியே மாத்தி மாத்தி சண்டை போட்டு அண்ணனுக்கு ஏதோ ஆயிருமோ அப்படிங்கிற மாரி ஹீரோயின் பயந்துகிட்டேவும், அண்ணங்காரனுகிட்ட, "இங்க பாரு நான் தான் சொல்றேன்ல முதல்ல இங்க இருந்து போன்ட்டு. நான் நாளைக்கு வந்து எல்லாத்தையுமே கிளியரா எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். சும்மா இங்கேயே நின்னுட்டு என்ன ஒரு மாரி எம்பாரஸிங்கா ஃபீல் பண்ண வைக்காத" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் அண்ணன வந்து திட்டிர்றா. ஹீரோவுமே இருந்துட்டு, "சரி நீ வீட்டுக்கு போறதுக்கு நான் ஒரு டிரைவர வந்து ரெடி பண்றேன்" அப்படிங்கிற மாரி சொல்ல, அண்ணங்காரனும் இருந்துட்டு, "ஒண்ணும் தேவையில்ல. நானாவே போறேன்" அப்படிங்கிற மாரி அண்ணங்காரனும் அங்கருந்து கிளம்பி போயிர்றான். ஹீரோயினுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. அண்ணன் இந்த மாரி போறத பார்த்துட்டு. உடனேவும் ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட, "எங்க அண்ணன் என் மேல ரொம்பவே பாசம் வச்சிருக்கிறனால தான் அவன் இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கான். சோ நீ அவன எதுவுமே பண்ணிறாத" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ இருந்துட்டு, "நீ என்ன எப்படி நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன இரக்கமில்லாத ஒரு மான்ஸ்டர்ன்ட்டு நீ வந்து நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். நீ என் கூட இருக்கிற வரைக்கும் நான் யாரையும் எதுவுமே பண்ண மாட்டேன். ஒரு முடிய கூட தொடமாட்டேன். உனக்கு புரியுதா?" அப்படிங்கிற மாரி ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுத்துட்டு இருக்கான்.
அதுக்கப்புறம் ஹீரோயின் சொன்ன மாரியேவும் நெக்ஸ்ட் டே வந்து அண்ணனை பாக்குறதுக்காண்டி வீட்டுக்கு போறா. ஆனா அண்ணன் வந்து வீட்ல இல்ல. இவன் எங்க போயிட்டான் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் பாத்துட்டு இருக்க. அப்ப அண்ணன் கிட்ட இருந்து கால் வருது. இவளுமே அட்டெண்ட் பண்ணி பேசினா, வேற ஒருத்தவங்க பேசுறாங்க. இந்த மாரி உன்னோட அண்ணனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இவளுக்கு உடனே ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு. இவ அப்படியே பிளாஷ்பேக்க நெனச்சு பாக்குறா. பிளாஷ்பேக்ல அவளோட அண்ணன் வந்து இறந்து போயிருப்பான் இல்லையா? அது எல்லாமே நெனச்சு பாக்குறா. இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எங்க ஹாஸ்பிட்டல்ல காமிச்சா, ஹீரோ தலையெல்லாம் கட்டு போட்டிருக்கு. பையன் டக்குன்ட்டு கண் முழிக்கிறான். கண் முழிச்சு நான் மறுபடியும் ரீபண்ட் ஆயிட்டேனா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து கரெக்ட்டா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோயின் வந்து அவளோட அண்ணன தேடிட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோயினோட சவுண்ட் கேட்டோனே இவன் மறுபடியும் மயக்கத்துல இருக்கிற மாரி அப்படியே கண்ண மூடிக்கிறான். ஹீரோயினுமே அங்க வந்துட்டு அண்ணன பார்த்துட்டு, "நீ ஓகேவா? உனக்கு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்ட்டு கேள்விப்பட்டேனே. நீ ஓகேவா?" அப்படிங்கிற மாரி கேட்க, அண்ணங்காரனும் "நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா அவரோட நிலைமை தான் மோசமா இருக்கு." அப்படிங்கிற மாரி அண்ணங்காரன் சொல்ல, ஹீரோயின் யார் அது? அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தா, அங்க ஹீரோவ பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அட்டர் ஷாக்கா இருக்கு. இல்ல இது எப்படி நடக்க முடியும்? அந்த லேடிக்கு பதில் எப்படி இவன் வந்தான்? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, பாஸ்ட் லைஃப்ல வந்து அண்ணனுக்கு இதே மாரி ஒரு ஆக்சிடென்ட்ல தான் அண்ணங்காரன் இறந்து போயிருப்பான். ஆனா பாஸ்ட் லைஃப்ல வந்து ஒரு லேடி வந்து கார்ல இடிச்சதுனால அண்ணங்காரன் இறந்து போயிருப்பான். சோ அதே மாரி தான் இப்பயும் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாரி நெனச்சா, இந்த டைம் வந்து ஹீரோவோட கார் வந்து மோதிருக்கு. சோ அதுல தான் ஹீரோவுக்கும் அடிபட்டுருக்கு. இப்ப அசிஸ்டன்ட் வந்து நடந்த எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி ஹீரோயின் 2 பேத்துக்கு நடுவுல ஒரு மாரி ப்ராப்ளம் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா? இது வந்து அண்ணன்காரன் ஒர்க் பண்ற கம்பெனிக்காரனுக்கு வந்து சாதகமா போயிருச்சு. ஆனா அண்ணன்காரனோட கம்பெனி ஹீரோவோட கம்பெனிக்கு ஆப்போசிட்டான ஒரு கம்பெனி. சோ இவங்க 2 பேத்துக்கு நடுவுல ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? அதனால அண்ணன்காரன வந்து போட்டு தள்ளிட்டு அந்த பழிய வந்து ஹீரோ மேல வந்து போட்டுறலாம் அப்படிங்கிற மாரி ஆப்போசிட் கம்பெனிக்காரவங்க பிளான் பண்ணி ஒரு லாரிய வச்சு அண்ணன்காரனோட கார இடிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி பிளான் போட்டிருக்காங்க. இந்த விஷயத்த ஹீரோ கண்டுபிடிச்சுட்டு அந்த லாரிக்கு ஆப்போசிட்ல போய் அண்ணன்காரன வந்து காப்பாத்திருக்கான். அப்படிதான் இப்ப ஹீரோவுக்குமே அடிபட்டிருக்கு. இது எல்லாத்தையுமேவும் அசிஸ்டன்ட்மே ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின்மே இருந்துட்டு புரிஞ்சுக்கிறா. அப்பனா பாஸ்ட் லைஃப்லயுமேவும் ஹீரோ வந்து என்னோட அண்ணன கொல்லல. வேற ஒருத்தவங்க கொன்னுட்டு அந்த பழிய வந்து ஹீரோ மேல தூக்கி போட்டுருக்காங்க. இது தெரியாம 3 வருஷமா நான் அவன வந்து வெறுத்துட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பாஸ்ட் லைஃப்ல நடந்த உண்மை எல்லாத்தையுமேவும் இப்ப அவ புரிஞ்சுக்கிறா. ஹீரோ மேல எந்த ஒரு தப்பு இல்லன்ட்டும் அவளுக்கு தெரிய வந்துருச்சு. சோ ஹீரோ மேல இப்ப அவளுக்கு ஒரு சாஃப்ட்டான ஒரு கார்னருமே வர ஆரம்பிக்குது. அவ ஒரு மாரி ஹீரோ பக்கத்துல போய் உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அசிஸ்டன்ட் வந்து பார்க்குறான். சரி அவங்க 2 பேரும் தனியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரனையும் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். உங்களுக்கு செக் பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரனையும் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். ஹீரோயின் நீங்க ஹீரோவ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ லைட்டா கண் முழிக்கிறான். ஹீரோயினையும் பார்த்துட்டு நீ எந்திரிச்சிட்டியா? இரு நான் டாக்டர கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹீரோயின் போக போக ஹீரோ இருந்துட்டு இல்ல வேணாம் போகாத. என் கூட ஏறு அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்ல, ஹீரோயின் இருந்துட்டு உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு வேற எங்கேயாவது அடி சிவியராவோ இல்லாட்டி நீ கண் முழிக்காமலேயோ போயிருந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? அப்படிங்கிற மாரி ஹீரோவ புடிச்சு திட்டிட்டு இருக்க. ஹீரோவுமே இருந்துட்டு கவலைப்படாத நான் இப்ப நல்லா தான் இருக்கேன். என்னோட ஒய்ஃப் கூட நான் என்னோட பர்த்டே பார்ட்டிய செலிப்ரேட் பண்றதுக்காண்டி நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்ல, யார் உன்னோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாரி ஹீரோயினுமே சொல்லிட்டு இருக்க. ஹீரோ இருந்துட்டு இந்த தாட்டி உன்னோட அண்ணன வந்து நான் காப்பாத்திட்டேன். அதுக்கு கைமாறா நீ என்ன பண்ணலான்ட்டு முடிவெடுத்திருக்க அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்ல, ஹீரோயினுமே இருந்துட்டு அப்பன்னா நான் உனக்கு கொடுக்கலான்ட்டு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோ எத அப்படிங்கிற மாரி கேட்க, வேற ஒரு கிஃப்ட்ட தான் அப்படிங்கிற மாரி ஹீரோயினுமே சொல்லி சிரிக்க, ஹீரோவுமேவும் அவள பார்த்து கியூட்டா சிரிச்சுட்டு இருக்கான். எப்படியோ 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அது அளவுக்கு சந்தோஷம். ஹீரோயின் ஹீரோக்காண்டி பார்த்து பார்த்து ஆசையா கேக் இதெல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்க. மெய்ட் ஆன்ட்டியுமே இருந்துட்டு கடையில வாங்குற கேக்க விட உன்னோட கேக் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாரி புகழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே இருந்துட்டு, "அட நீங்க வேற ஆன்ட்டி, எனக்கு என்ன பண்றதுன்ட்டு தெரியாம நான் வேற பண்ணிட்டு இருக்கேன். அவருக்கு உண்மையிலேயே என்ன பர்த்டே கிஃப்ட் குடுக்குறதுன்ட்டு எனக்கு தெரியல." அப்படிங்கிற மாரி ஹீரோயினுமே சொல்லிட்டு இருக்க. ஆன்ட்டியுமே இருந்துட்டு, "அவருக்கு என்ன குடுக்கணுன்ட்டு உனக்கு தெரியாதா என்ன?" அப்படிங்கிற மாரி ஆன்ட்டி டபுள் மீனிங்ல பேசிட்டு இருக்க. ஹீரோயின் இருந்துட்டு, "நீங்க என்ன ஆன்ட்டி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஆன்ட்டியுமே இருந்துட்டு, "அவர் 6 வயசுல இருந்தேவும் தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இதுவரைக்கும் அவரோட பர்த்டே பார்ட்டிய வேற ஒருத்தவங்க செலிப்ரேட் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. முறையா அவர் வந்து உன்ன கொண்டாட வந்து விட்டுருக்காரு. சோ இதிலிருந்தே தெரியுது இல்லையா, அவர் வந்து உன்ன எந்த அளவுக்கு லவ் பண்றாருன்ட்டு. அவர் விரும்புறது எல்லாமேவும் அவர் பக்கத்திலேயேவும் நீ இருக்கணுன்ட்டு தான். சோ அது மட்டும் நடந்துச்சுன்னா, அவர் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா இருப்பாரு." அப்படிங்கிற மாரி ஆன்ட்டியுமே சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு அண்ணன்கிட்ட இருந்து கால் வருது. அந்த கால கேட்டோனேயும் ஹீரோயின் உடனே அண்ணன பாக்குறதுக்காண்டி போக, அண்ணன் லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு 2 டிக்கெட்டையுமே எடுத்து வச்சிருக்கான். ஹீரோயினையும் இங்க இருந்து ஹீரோக்கு தெரியாம வெளியூருக்கு அனுப்பி வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின் வந்து ஒரு மாரி தயங்கிட்டே இருக்கா. முன்னாடி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நெனச்சு பாத்துட்டு இருக்கா. பாஸ்ட் லைஃப்ல ஹீரோ கிட்ட அனுபவிச்ச கொடுமை எல்லாத்தையுமே நெனச்சு பாத்துட்டு இருக்கா. அவ என்னதான் ஹீரோயின்ட்ட கொடுமைப்படுத்துற மாரி நடந்துகிட்டாலுமேவும், ஹீரோ எதுக்காண்டி அது எல்லாமே பண்ணியிருப்பான்னா, ஹீரோயின் வந்து ஹீரோவ விட்டுட்டு போக்கூடாது அப்படிங்கிற மாரி தான் அவன் எல்லாமே பண்ணியிருப்பான். எல்லாத்தையுமே
ஹீரோயின் வந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்க. அண்ணனுமே இருந்துட்டு இன்னுமே எதுக்காண்டி தயங்கிட்டு இருக்க, நீ லவ் பண்ணாத ஒரு ஆள் கூட உன்னோட லைஃப் ஃபுல்லாவே இருக்கலாம்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் அவன் ரெடி பண்ணி வச்சிருக்கிற 2 டிக்கெட்டையுமே கொடுக்குறான் ஹீரோயின் கிட்ட. இந்த விஷயம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நம்மளோட ஹீரோக்குமேவும் அசிஸ்டன்ட் மூலியமா தெரிய வருது. ஏர்லைன்ல இருந்து கால் பண்ணி அசிஸ்டன்ட்க்கு வந்து சொல்லிட்டாங்க போல இருக்கு. இந்த மாதிரி ஹீரோயினையும் ஹீரோயினோட அண்ணனும் இந்த மாதிரி ஒரு ஊருக்கு வந்து 6 மணிக்கு கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த வந்து அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவால வந்து இதை தாங்கிக்கவே முடியல. அவ என்னை ஏமாத்திட்டாளா, என்கிட்ட வந்து பொய் சொல்லிட்டாளா, என் கூட வந்து என்னோட பர்த்டேவை செலிப்ரேஷன் பண்றேன்ட்டு சொல்லிட்டு இப்படி என்னை ஏமாத்திட்டாளா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அசிஸ்டன்ட் இருந்துட்டு நம்ம வேணா அந்த ஃபிளைட்டையே வந்து கேன்சல் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்க. ஆனா ஹீரோ வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இல்ல வேணாம் அந்த மாதிரி பண்ணாத, அவளை போக விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இதே பாஸ்ட் லைஃப்ல இருந்த அந்த ஹீரோவா இருந்தானா கண்டிப்பா ஹீரோயினை வந்து போக விட்டுருக்க மாட்டான். எப்படியாவது ஹீரோயினை வந்து புடிச்சிட்டு வந்து மறுபடியும் வீட்டுல அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருப்பான் அந்த ஹீரோ. இப்ப இந்த ஹீரோவும் ஃபீல் பண்ணிட்டே அப்படியே வீட்டுக்கு வர, வீட்ல ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் தான் அங்க கேக்க வச்சுட்டு இவனுக்காண்டி விஷ் பண்ணிட்டு இருக்கா. இத பார்த்த உடனே ஹீரோ கட்டர் ஷாக்கா இருக்கு. ஹீரோ ஓடி போய் ஹீரோயினிய ஹக் பண்ணிட்டு நீ உங்க அண்ணன் கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவளுமேவும் அப்படியே பிளாஷ்பேக்க நினைச்சு பாக்குறா. அண்ணன் வந்து டிக்கெட் குடுத்திருப்பான் இல்லையா, இவ பாத்துக்கிட்டே இருக்கா. அண்ணன் இருந்துட்டு என்னாச்சு, என்ன விஷயம் இப்படி பாத்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவளுமேவும் என்னால உன் கூட வர முடியாது போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவளுமே சொல்லியிருப்பா. அண்ணனுமே ஏன் கேட்க, இவ அமைதியாவே இருக்கிறத பார்த்துட்டு அப்பனா உனக்கு அவனை பிடிச்சிருக்கா, அவனை லவ் பண்றியா அப்படிங்கிற மாதிரி அண்ணங்காரன் கேட்டிருப்பான். அதுக்கு ஹீரோயின்மேவும் இப்ப இந்த லைஃப்ல இருக்கிற ஹீரோ ஹீரோயின் கிட்ட எவ்வளவு நல்லபடியா நடந்துகிட்டு இருந்திருப்பான். அது எல்லாத்தையுமேவும் ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு அது எனக்கு தெரியல, ஆனா நான் எங்க ஓடி போனாலுமேவும் அவன் என்ன கண்டுபிடிச்சிருவான். அது நான் ஏன் ஓடி போகணும், நான் அதுக்கு அவன் கூடயே இருந்துட்டு போயிருவேன் இல்லையா, அவனை விட்டுட்டு போற இன்னொரு ஆளா நான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து சொல்லியிருப்பா. இது எல்லாத்தையுமே இப்ப நினைச்சு பார்த்துட்டு சரி ஓகே ஏதாவது விஷ் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ இருந்துகிட்டு எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு, இந்த பர்த்டேக்கு நீ என்கிட்ட பொய் சொல்லல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோ இந்த மாதிரி சொன்ன உடனேவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதுக்குன்னா ஹீரோயினோட பர்ஸ்ட் லைஃப்ல ஹீரோயின் வந்து ஹீரோவோட பர்த்டே அன்னைக்கு தான் நான் உன் கூட செலிப்ரேட் பண்றேன் உன்னோட பர்த்டேவா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பர்த்டே அன்னைக்கு தான் ஊரை விட்டு ஓடலான்ட்டு பிளான் பண்ணி ஊருக்கும் ட்ரை பண்ணிருப்பா. ஆனா ஹீரோ கிட்ட வந்து வசமா மாட்டிருப்பா. இப்ப ஹீரோயின் அதை நினைச்சு பார்த்துட்டு சாரி அப்பனா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, ஹீரோவுமே இருந்துட்டு ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னன்னா ஹீரோக்குமேவும் பாஸ்ட் லைஃப் மெமரிஸ் எல்லாமே வந்திருக்கு அந்த கார் ஆக்சிடென்ட் நடந்ததுனால. சோ அதனாலதான் அசிஸ்டன்ட் வந்து நம்மளோட ஹீரோ கிட்ட ஹீரோயின் வந்து இந்த மாதிரி போறாங்க, நம்ம வேணா பிளைட்டை வந்து ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். அதுக்கு ஹீரோவுமே இருந்துட்டு இல்ல வேணாம் அவ போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஹீரோ மனசுக்குள்ளேயும் நான் அவ கூட சேர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்ட்டு தான் நான் வந்து ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், ஆனா இந்த மாதிரி ஒரு நாள்ல வந்து அவ என்னை விட்டுட்டு போவான்ட்டு நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பான். இப்ப நம்ம ஹீரோ அதை எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு அப்படியே நம்மளோட ஹீரோயினிய கிஸ் பண்றதோட இந்த மூவி இங்க கம்ப்ளீட்டா முடியுது. இந்த மூவி எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த மூவிக்கு லைக் கமெண்ட் ஹைப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாமே பண்ணுங்க. நம்ம இன்னொரு கியூட்டான ஒரு சைனீஸ் மூவில பார்க்கலாம். பாய்.